Then let's start the session. ஸ்டூடெண்ட்ஸ் நாம் ஜாயின் பண்ணிக்கிறது ஏலோவலினுடைய அக்கௌண்டிங் கிளாஸஸில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அண்ட் டுடே நாம் அலகு 2 கணக்கீட்டு சமன்பாடு மற்றும் இலாபச் சமன்பாடுங்கிற செக்ஷனை நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நாம் இந்த கணக்கீடு அதனுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக நம்ம பார்த்துட்டோம். இதில் கொடுக்கல் வாங்கல் என்றால் என்ன, பொருளாதார நடவடிக்கை, நிதி கணக்கீடு, முகாமைத்துவ கணக்கீடு இதெல்லாம் நம்ம பார்த்து இதனுடைய கடந்த கால வினாக்களும் நம்ம பார்த்துருந்தோம். 10 வருஷத்தினுடைய பேப்பர்ஸும் நம்ம செஞ்சுருந்தோம். And today's session, we are going to focus on the chapter 2. It means the unit 2, that is accounting equation and profit equation சம்பந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஜேர்னியாக இருக்க போது. இட்ஸ் லைக் அ மெஜிக்கல் வேர்ல்ட் ஆஃப் அக்கௌண்டிங். இதுக்குள்ள நம்ம போகிறோம். நம்பர்ஸ் வில் டெல் ஸ்டோரிஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஸ்டோரிஸ் ஆஃப் த ட்ரீம்ஸ், ரைட்? ஸோ அது சம்பந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், த கோர்ஸ் ஓவர்வியூ அண்ட் லேர்னிங் அவுட்கம்ஸ், இதில் என்னென்ன விஷயங்கள் நாம் படிக்க போகிறோம், இந்த அக்கௌண்டிங் அண்ட் ப்ராஃபிட் ஈக்குவேஷன், அதாவது லாப சமன்பாடுன்னு சொல்லி நம்ம சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் எப்படி கல்குலேஷன் பண்ணுறோன்னு சொல்லி, அதே மாதிரி கணக்கீட்டு சமன்பாடுன்னு சொல்லி, கணக்கீட்டு சமன்பாடுண்டா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக சில கணக்கீட்டு எண்ணக்கருக்களை இங்கேயும் நான் தொட்டு வச்சுட்டு போவேன், பிகாஸ் நமக்கு அது தேவைப்படுமாக இருக்குது, ரைட்? ஸோ த ப்ரைமரி லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், முதன்மை கற்றல் நோக்கங்களாக இங்கே என்னென்ன விஷயங்களை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கப்படுதுங்கிறத நம்ம பார்ப்போம். முதலாவது, இந்த அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு, சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை என்பது, இந்த அடிப்படை கணக்கீட்டு சமன்பாட்டை நம்ம புரிஞ்சு கொள்வது. தென் வருமானங்கள் என்பதனை அடையாளம் காண்றது, இலாபங்களை அடையாளம் காண்பது, பிகாஸ் வருமானத்திலிருந்து செலவுகள் கழிக்க வருவதுதான் லாபம். இது சம்பந்தமாக நம்ம இன்றைய கிளாஸஸ்ல நம்ம படிப்போம். ஸோ நம்மளோட முதன்மை கற்றல் நோக்கங்களாக 5 வகையான நோக்கங்களை நான் இங்கே எடுத்து வைக்கிறேன். முதலாவது விஷயம், எக்ஸ்பிளைன் பிசினஸ் என்டிட்டி கன்செப்ட் அண்ட் மணி மெஷர்மெண்ட் கன்செப்ட். இது உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் யூனிட்லேயே நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். பிசினஸ் என்டிட்டி கன்செப்ட்ங்கிறக்கூடிய அலகுசார் எண்ணக்கரு என்பது என்ன? பிகாஸ் வணிகம் வேற, வணிகம் என்பது செப்பரேட், ஓனர் என்பவங்க செப்பரேட். வணிகம் வேறு, நிறுவனம் வேறு என்பது தான் இந்த அலகுசார் எண்ணக்கரு. அதே மாதிரி மணி மெஷர்மெண்ட் கன்செப்ட், பணத்தால் அளவிடக்கூடிய நிதி கொடுக்கல் வாங்கல்கள் மாத்திரமே நம்ம அக்கௌண்டிங்கில் பதிவு செய்வோம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்த விஷயம் தான், பட் இங்கே கொஞ்சம் நம்ம இன்னும் வலியுறுத்துறோம். இது முதலாவது ஆப்ஜெக்டிவ். அண்ட் டெவலப் அண்ட் அப்ளை பேசிக் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு என்கின்ற ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்க போகிறோம். த பேசிக் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன், கணக்கீடு என்பதனுடைய முதலாவது அடிக்கல்லை நம்ம எடுத்து வைக்க போகின்றோம். இது சொத்துக்கள் சமன் பொறுப்பு சக உரிமை என்று இருக்கும். இது என்னது, ஏன் சொத்து எல்லாம் ஒரு நிறுவனத்தினுடைய பொறுப்புக்கும் உரிமைக்கும் சமனா இருக்கணும், ரைட்? இது என்னன்னு நம்ம பார்க்க போறோம், ஆராய போறோம். தட் இஸ் அவர் செகண்ட் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ். அண்ட் த தேர்ட் ஒன், அனலைஸ் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் ஆன் அசட்ஸ், லயபிலிட்டிஸ் அண்ட் equity. உங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் அந்த நிறுவனத்தினுடைய பொறுப்புகளுக்கும் உரிமைக்கும் சமனாக காணப்படும் என்பதுதான் ஒரு அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடாக நம்ம பார்ப்போமானால், இந்த அடிப்படை கணக்கீட்டு சமன்பாட்டில் சொத்துல என்னென்ன விஷயங்கள் தாக்கத்தை செலுத்தும், பொறுப்பில் என்னென்ன விடயங்கள் தாக்கத்தை செலுத்தும், உரிமையில் என்னென்ன விஷயங்கள் தாக்கத்தை செலுத்தும் என்பது சம்பந்தமாக நம்ம ஆராய போறோம். தென் calculate using the net assets approach, ரைட்? தேறிய சொத்து அணுகுமுறை என்று சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. அதுல இறுதி தேறிய சொத்திலிருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சு பற்றுக்களை கூட்டி மேலதிகமாக இட்ட மூலதனத்தை கழித்தால் ஒரு நிறுவனத்தோட இலாபம் வரும் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய ஒரு லாப சமன்பாட்டை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். இறுதி தேறிய சொத்து என்றால் இறுதி உரிமை. தேறிய சொத்து என்கின்ற வேர்ட் உரிமைக்கு சமன். தேறிய சொத்து என்றால் ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள்ல இருந்து கொடுக்க வேண்டிய பொறுப்புகள் எல்லாத்தையும் கழிச்சது பிறகு மிச்சமாக இருக்கக்கூடியது தேறிய சொத்து. அதனாலதான் அதுக்கு பேர் தேறிய சொத்து. எல்லாருக்கும் கொடுத்தது பிறகு எவ்வளவு மிஞ்சும். ஸோ அந்த இறுதி தேறிய சொத்திலேருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சா அதோட பற்றை கூட்டி மேலதிகமாக இட்ட மூலதனத்தை கழிச்சா லாபம்ங்கிற ஒரு விஷயம் வரும். இது என்னன்னு நம்ம பார்க்க போறோம், ரைட்? அண்ட் ப்ரிப்பேர் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன். பேசிக்கான இந்த கணக்கீட்டு சமன்பாட்டை வைத்து ரொம்ப பேசிக்கா வருமான கூற்று என்கின்ற ஒரு நிதி நிலைமை கூற்றினுடைய ஒரு வருமான கூற்று என்கின்ற நிதி கூற்றினுடைய ஒரு வடிவம், நிதி நிலைமை கூற்று என்கின்ற ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸினுடைய ஒரு கூற்றினை நம்ம தயாரிக்க போறோம். ஸோ வி வில் ப்ரிப்பேர் இன்கம் ஸ்டேட்மெண்ட், வருமானங்கள் மற்றும் செலவீடுகளை உள்ளடக்கிய வருமான கூற்று.
அதே சமயம் நிதி நிலைமை, சொத்து பொறுப்பு உரிமையினை உள்ளடக்கிய நிதி நிலைமை கூற்றை பேசிக்கா நம்ம தயாரிப்போம். அண்ட் அப்ளை த மேட்சிங் கன்செப்ட் இன் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன். இணைத்தல் எண்ணக்கரு என்கின்ற ஒரு எண்ணக்கருவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதன் அடிப்படையில் நம்ம அப்ளை பண்ணுவோம். அதாவது இந்த இணைத்தல் எண்ணக்கரு என்ன சொல்லுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இணைத்தல் எண்ணக்கருவின் அடிப்படையில் ஒரு நிறுவனம் தன்னுடைய வருமானங்களை இணைக்கும் போது அந்த வருமானத்திற்கு ஏற்பட்ட செலவுகளை மாத்திரம்தான் கொண்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த இணைத்தல் எண்ணக்கருவாக நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இணைத்தல் எண்ணக்கரு என்பது என்ன, இது எப்படி அப்ளை ஆகும், இது சம்பந்தமாக நம்ம படிக்க போறோம். ஸோ தீஸ் ஆர் த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ். ஸோ இது எல்லாமே மனசுல வச்சுக்கோங்க, நாம பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்க போகிறது. எனவே இந்த 5-6 லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸை நோக்கித்தான் நம்மளுடைய இந்த செஷன் நமக்கு போக போகிறது. அண்ட் செஷன் முடிஞ்சது பிறகு நாம பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டின்ஸ், அதோட என்னோட சில மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம செய்வோம். So first I will give you the theoretical aspects as well as some techniques. Then we will move to do the actual past papers as also pilot papers and model papers too. Right? Right. So being said that the learning objectives, let's move to the, give me 1 second. Right. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது செஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த செஷனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி பார்க்க போகிறோம்? வி வில் டூ அக்கவுண்டிங் எலிமெண்ட்ஸ், ரைட்? கணக்கீட்டு சமன்பாட்டினுடைய கூறுகளை சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். இந்த கணக்கீட்டு சமன்பாட்டினுடைய கூறுகள் சொத்துக்கள், பொறுப்புகள் மற்றும் உரிமையாக இருக்கும். ஒரு நிறுவனத்தினுடைய அனைத்து சொத்துக்களும் பொறுப்புக்கும் உரிமைக்கும் சமனாக இருக்கும். இதில் சொத்து, பொறுப்பு, உரிமை என்கின்ற விஷயங்கள் சம்பந்தமாக ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் டீப்பாக டெஃபினிஷன்ஸையும் நம்ம பார்ப்போம். அண்ட் அதோட வணிக அழகுசார் எண்ணக்கரு மற்றும் பண அளவீட்டு எண்ணக்கருவை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆல்ரெடி நம்மளோட செஷன் ஆப்ஜெக்டிவ்ல நம்ம சொன்ன மாதிரி. ஸோ கொஞ்சம் சில நேரங்களில் செஷன் வந்து கொஞ்சம் லாங் ஹவர்ஸாக போனாலும் தயவு செஞ்சு செஷன் முழுக்க இருங்க. அப்போ பிஸ்னஸ் என்டிட்டி கன்செப்ட், அதே மாதிரிக்கு மணி மெஷர்மெண்ட் கன்செப்ட், கொடுக்கல் வாங்கல்களை பகுப்பாய்வு செய்வோம், அனலைஸ் பண்ணுவோம், எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிவு செய்கிறது, தென் லாப சமன்பாடு என்பது என்ன, அதனை தேறிய சொத்து அணுகுமுறையில் நம்ம எப்படி கொண்டு போய் காட்ட போகிறோம், அண்ட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பரேஷன், ரைட்? சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், ரைட், லாபம், அதே சமயம் சில அட்வான்ஸ்டான அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்ப்போம், எப்படி இந்த கணக்கீட்டு சமன்பாட்டை நம்ம பிரயோகப்படுத்த போகிறோம்னு சொல்லி. திஸ் இஸ் ஆல் அபவுட் அவர் செஷன் ஸ்ட்ரக்சர். ஓகே, தட்ஸ் இனஃப். Now let's move to the sections. So in the chapter 2 students, நான் உங்களுக்கு இப்போ நம்ம உங்களுக்கு வரும்போது நான் உங்களுக்கு சில ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலாவெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவேன். நான் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு நெட் அசெட்ஸ் 1 நெட் அசெட்ஸ் 0 ப்ளஸ் டி ப்ளஸ் ஏசி, ஈஸியாக நினைவு வச்சுக்கொள்றதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு சில ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்லி தருவேன். இந்த செஷன் பகுதியாக நான் 5 பகுதியாக நான் பிரிச்சிருக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் கன்செப்ட்ஸ், பேசிக் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன், தென் ப்ராஃபிட் ஈக்குவேஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம், இருக்கிற நாலேஜை வச்சு அட்வான்ஸான சில அப்ளிகேஷன், தென் முடிவுரை, ரைட், கன்க்ளூஷன் பார்ப்போம். And let's dive deep into the first one. That is the part 1, fundamental concepts and basic accounting equation. So students, உங்களுக்கு விளங்கும் இதில் ஒரு நிறுவனத்தினுடைய அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடுன்னு சொல்லி எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், that is ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் அந்த நிறுவனத்தினுடைய லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பொறுப்புகளுக்கும் அந்த நிறுவனத்தினுடைய உரிமை என்று சொல்லக்கூடிய ஈக்விட்டிக்கும் சமனாக காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல முதலாவது நம்ம புரிஞ்சு கொள்ளணும், ஏன் இங்க இந்த உரிமையாளர் இருக்கிறார் என்றால் அந்த உரிமையாளர் போடுகின்ற காசை தனியாக அந்த உரிமையாளருக்கு நிறுவனம் கொடுக்க வேண்டியது என்று சொல்லி நம்ம ஈக்விட்டியாக நம்ம காட்டுறோம். இப்போ சொத்து என்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிறுவனத்திற்கு, ரைட், லெட் மீ கிளாரிஃபை யூ, ஒரு நிறுவனத்துக்கு நாம இங்க நம்ம சொல்ல வர விஷயம், ஒரு நிறுவனத்துக்கு சொத்துக்கள் என்பது வருகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிறுவனத்துக்கு சொத்துக்கள் இருக்கின்றது.
ஒரு நிறுவனத்துடைய சொத்து என்பது அது நடைமுறை சொத்தாக காசாக இருக்கலாம், அல்லது வாங்கி வைத்திருக்கக்கூடிய பொருளாக இருக்கலாம். இருப்புன்னு சொல்லுவோம், தொக்குன்னு சொல்லுவோம், ரைட்? இருப்பு. அதே சமயம் கடனுக்கு பொருட்களை விற்று தர வேண்டிய கடன் பட்டோராக இருக்கலாம். ஸோ இந்த காசோ அல்லது இந்த தளபாடங்களோ, இந்த சொத்துக்கள் இந்த நிறுவனத்துக்கு இரண்டு வழிகளில் வர முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று, அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அதை நம்ம உரிமை அப்படின்னு சொல்றோம். அல்லது இதற்கு பேர் உரிமை அப்படின்னு சொல்லலாம், அல்லது இதனை மூலதனம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ ஒரு நிறுவனத்திற்கான சொத்துக்கள், காணியோ கட்டடமோ தளபாடமோ எதை வாங்குறண்டாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு காசு என்பது தேவை. அல்லது ஃபர்ஸ்ட்டுக்கே அவர் கொண்டு வரும்போதே அவர் பில்டிங்கையோ ஏதோ ஒன்று விஷயத்தை கொண்டு வந்திக்கும். எனவே அந்த சொத்துக்கள் நிறுவனத்திற்கு உரிமையாக வந்திருந்தால் அது மூலதனம் அல்லது உரிமை என்று சொல்லப்படும். அதே சமயம் வேற என்ன வழிகள் அந்த நிறுவனம் சொத்துக்களை கொண்டு வந்திருக்க முடியும்? வேற நபர்கள், வெளியால் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட, இப்ப வங்கிட்ட இருந்து கடனை வாங்கி சொத்துக்களை வாங்கியிருக்கலாம். எனவே அதுகளை பொறுப்பு என்று சொல்வோம். எனவே தான் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனத்துக்கு இந்த ரெண்டு வழியையும் விட்டா வேற எந்த வழியுமே இல்லை, ரைட்? ஒன்று, சொத்துக்கள் ஆனது உரிமையாளர் கொண்டு வந்தால் அது காசாகவோ அல்லது ஏனைய சொத்துக்களாகவோ அது உரிமை என்று சொல்லுவோம். பொறுப்புகள் என்பது நிறுவனத்திற்கு வெளியால இருந்த நபர்கள் மூலமாக நாம் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்கள்ட்ட கடனாக வாங்கி வந்திருக்கிறோம் என்றால் அதனை பொறுப்புகள் என்று சொல்லுவோம். எனவே ஒரு நிறுவனத்தில் காணப்படுகின்ற அனைத்து சொத்துக்களும் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளருக்கு நிறுவனம் கொடுக்க வேண்டிய தொகைக்கும் வெளியால இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகைக்கும் இடையே காணப்படுகின்ற மொத்தமாக இருக்க போகிறது. அப்போ இதன் அடிப்படையில நம்ம என்ன சொல்லலாம்? சொத்துக்கள் சமன் பொறுப்பு சமன் பொறுப்பு சக உரிமை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த ஈக்குவேஷன் முதல்ல எல்லாருக்கும் புரிஞ்சுதான்? இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற பொருட்கள் யாரு வாங்கிட்டு வந்திருப்பாங்க? ஒன்று நீங்க வாங்கிட்டு வந்துருக்கணும், அல்லது உங்களோட வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா வாங்கிட்டு வந்திருக்கணும். அதே மாதிரி தான் நிறுவனம் வேற உரிமையாளர் வேறன்னு நம்ம பார்க்கும்போது நம்மட நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய காணி கட்டடம் தளபாடம் ஒன்று உரிமையாளர் கொண்டு வந்திருக்கோம், அல்லது வேற ஆட்ட சரி கடனை வாங்கியிருக்கோம். சிம்பிள், ரைட்? புரிஞ்சுதான், ரைட்? Does it make sense? Shall I get yes or no quickly, please, from all the people in the main chat? மெயின் chatல போடுங்க. எஸ், உரிமையாண்மை அப்படின்னு சொல்லலாம் நுஷ்ரா, நோ ப்ராப்ளம். உரிமையாண்மை, உரிமை, மூலதனம் எல்லாமே ஓகே, ரைட்? அப்போ தெளிவா நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஸ்டூடெண்ட்ஸ். தட் இஸ், ஒரு நிறுவனத்திற்கு சொத்துக்கள் நிறுவனத்தினுடைய உரிமையாளரே கொண்டு வந்தால் அதற்கு பெயர் உரிமையாண்மை அல்லது உரிமை அல்லது மூலதனம். நிறுவனம் வெளிநபர்கள்ட்ட இருந்து கடனுக்கு சொத்துக்களை கொண்டு வந்தால் அதனை திருப்பி கொடுக்கணும், அதற்கு பெயர் பொறுப்புகள். எனவே ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்களானது எப்போதும் அதனுடைய பொறுப்புகளுக்கும் அதனுடைய உரிமைக்கும் சமனாக காணப்படும். இப்ப நீங்க கேட்கலாம், சார் நிறுவனம் வேற உரிமையாளர் வேற, அதனாலயா இந்த உரிமை சக பொறுப்புண்டு தனியாக காட்டுறோம்னா? அப்சல்யூட்லி எஸ். நம்ம என்டிட்டி கான்செப்ட்ல என்ன படிச்சுக்கிறோம்? வணிக அழகு சார் என்ன படிச்சுக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்? The business entity concept form the basic foundation of accounting under this concept. வணிக அலகு எண்ணக்கரு அல்லது அலகு சார் எண்ணக்கரு என்பது அடிப்படை அத்திவாரத்தை உருவாக்கின்றது. இந்த எண்ணக்கருவின் கீழே தான் வணிகமானது அதன் உரிமையாளர்களிடமிருந்து ஒரு சுயாதீனமான அலகாக இனங்காணப்படுகிறது. நாம் என்ன சொல்றோம்? நீங்க காசை தந்திருக்கலாம், உங்களுடைய சொந்த சேமிப்பை கொண்டு வந்திருக்கலாம் எங்களுடைய பிசினஸுக்குள்ள, நீங்க உரிமையாளராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய புராதான சொத்துக்களை இன்ஹெரிட்டன்ஸை நீங்க கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் நாங்க ஒரு லைனை போட்டு செப்பரேட், இந்த கோட்டுக்கு இங்கால நீங்க, இந்த கோட்டுக்கு அங்கால நாங்க. நிறுவனம் வேற, உரிமையாளர் வேற. உங்களோட சொந்த செலவுகளை நீங்க நிறுவனத்துக்குள்ள கொண்டு வர முடியாது, உங்களோட நிறுவனத்தை தாண்டிய வேற வருமானத்தை நீங்க இங்க கொண்டு வந்து காட்ட முடியாது. நிறுவனமாகிய நாங்க உரிமையாளராகிய உங்களுக்கு எவ்வளவு தர வேண்டும் என்பதனையும் சொல்லுவோம், வேற நபர்களுக்கு எவ்வளவு தர வேண்டும் என்பதனையும் சொல்லுவோம். அதுதான் அடிப்படை கணக்கீட்டு சமன்பாட்டில் இங்க காட்டப்படுது. எங்கட நிறுவனத்துல சொத்துக்கள் இருக்கிறது, அந்த சொத்துக்கள்ல உரிமையாளராகிய உங்களுக்கு நாங்க தர வேண்டியது இவ்வளவு, அந்த நிறுவனத்தினுடைய வெளியக நபர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது இவ்வளவு. இவங்க ரெண்டு பேராலையும் தான் எங்கட நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் வருகின்றது என்பதுதான் அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு. இஸ் இட் மேக் சென்ஸ் மை டியர்ஸ்? புரியுதா நான் சொல்றது? அப்ப நம்ம இந்த அடிப்படை கணக்கீட்டு சமன்பாட்டையே நம்ம எதன் அடிப்படையில உருவாக்கி வச்சுக்கிறோம்? அலகு சார் எண்ணக்கரு,
உரிமையாளரா உங்களுக்கு தர வேண்டியதுக்கு பேர் உரிமைன்னு நாங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் நிதி நிலைமை கூற்ற ஒரு செக்ஷனை போட்டு உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது போல நாங்க காட்டுவோம். பிகாஸ் நாங்க வேற, நீங்க வேற. உரிமையாளர் வேற, நிறுவனம் வேற. நிறுவனம் உங்களுக்கு தர வேண்டியதுக்கு பேர் உரிமை. அதனாலதான் உங்களுக்கு நாங்க தனியா அதை காட்டுறோம். வெளியால நபர்களுக்கு காட்ட வேண்டியதே நாங்க காட்டுறோம். பிகாஸ் வெளியால இருக்கிற நபர்களும் வேற, நாங்க வேற. இதெல்லாம் சேர்த்தா எங்க சொத்துக்கள். அப்ப அழகு சார் எண்ணக்கருவின் அடிப்படையில் தான் நம்மளோட அடிப்படை கணக்கிட்டு சமன்பாடு இங்க உருவாக்கப்படுகிறது. ரைட்? So that you have to understand. அப்ப எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அழகுசார் எண்ணக்கரு தான் ஒரு வணிகத்தினுடைய உரிமையாளரை ஒரு சுயாதீனமான தனியான ஒரு அழகாக காட்டப்படுகிறது. அதே சமயம் the transaction of a business are recorded separately from the owner's personal transaction. ஒரு வணிகத்தின் கொடுக்கல் வாங்கல்கள் உரிமையாளரின் தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து தனியாக பதிவு செய்யப்படுகின்றன. நாம வணிகத்தினுடைய கொடுக்கல் வாங்கல்களை தான் வணிகத்தில் பதிவு செய்யணும். வணிகத்தினுடைய கட்டட வாடகையைத்தான் வணிகத்தினுடைய வாடகை செலவாக காட்டணுமே தவிர உரிமையாளரோட சொந்த வீட்டு வாடகை வந்து வணிகத்தினுடைய செலவு கிடையாது. உரிமையாளருடைய சொந்த பிள்ளைக்கு கொடுத்த டியூஷன் ஃபீஸ் வணிகத்தினுடைய செலவு கிடையாது. உரிமையாளர் ரைட் அவருடைய வீட்டு மின்சார கட்டணத்தையோ தண்ணி பில் கட்டினதோ வணிகத்தினுடைய செலவு கிடையாது. நாங்கள் வேறு. வணிகத்துக்கு சொந்தமான செலவுகள், வணிகத்துக்கான வருமானங்களை தான் நாங்கள் இனங்காணுவோம். எனவே ஒரு வணிகத்தின் கொடுக்கல் வாங்கல்களும் உரிமையாளர்களின் தனிப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களும் வேறாக வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை உணர்த்துவதும் இந்த அழகுசார் எண்ணக்கர். Any business organization is treated as an accounting entity, right? A very important word. கணக்கீட்டு அலகாக கருதப்படுகிறது. எந்த ஒரு வணிக நிறுவனமும் கணக்கீட்டு அலகு, அதாவது நாம் அவங்களுக்காகத்தான் கணக்கீடு செய்ய போகின்றோம். அதை நம்ம கணக்கீட்டு அலகுன்னு சொல்லுவோம். வணிக நிறுவனம் நம்ம கணக்கு செய்யற நிறுவனத்தை. And the financial statements are prepared for the business organization, not for the owners. நிறுவனங்களுக்காகத்தான் நாம அக்கவுண்டிங் செய்ய போறோமே தவிர ஓனர சொந்த செலவுகளையோ அவர சொந்த பிரச்சனையோ நாம தலையில தூக்கி வைக்க போறது இல்லை. நிறுவனம் என்ன சம்பாதிச்சிச்சு, நிறுவனம் என்ன செலவழிச்சிச்சு, நிறுவனத்தினுடைய சொத்து என்ன, நிறுவனத்தினுடைய பொறுப்பு என்ன, நிறுவனத்தினுடைய வருமானம் என்ன, நிறுவனத்தினுடைய கணக்கீட்டு சமன்பாடு என்னன்னு தான் பார்ப்போமே தவிர நமக்கும் உரிமையாளருக்கும் சம்பந்தம் இல்லை. நாம எப்போதுமே ஒரு நிறுவனம் என்கின்ற அடிப்படையில தான் நம்ம யோசிக்கணும். உரிமையாளர் என்கின்ற அடிப்படையில் நாம யோசிக்க கூடாது. And the examples of business entity application, வணிகத்தினுடைய அழகுசார் எண்ணக்கரு பயன்படுத்தப்படுவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம பரீட்சை மீதி என்கிற ஒரு விஷயத்தை தயாரிக்கும் போது நம்ம பேர் சொல்லுவோம். அனுதீஸ் பிசினஸ் ட்ரையல் பேலன்ஸ். அணு என்பவரினுடைய வணிகத்தினுடைய பரீட்சை மீதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அணு வேற, வணிகம் வேற. உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், இப்போ உங்களை சொல்லும் போது உங்களது உடல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இது உங்களுடைய பெயர். அப்ப பெயர் வேற, நீங்க வேற. உங்களுடைய உயிர் என்றால் அங்க உயிர் வேற, நீங்க வேற. உடல் வேற, உயிர் வேற. பார்க்கறது ஒன்றுமாய் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ பரீட்சை மீதி என்கிற ஒரு விஷயத்தை தயாரிப்போம். இப்படி வரவு போட்டு செலவு போட்டு, ரைட், காசு இருப்பு இதெல்லாம் தயாரிப்போம். இதை தயாரிக்கும் போது நம்ம அனுதீஸ் பிசினஸ் ட்ரையல் பேலன்ஸ், அணுவின் பரீட்சை மீது என்றால் அணு வேற, வணிகம் வேற. இவரினுடைய வணிகம், நாங்க அவரினுடைய விஷயத்தை காட்டல. இப்படி நம்ம தலைப்பு போடுவோம். அதே மாதிரி நுதனின் வணிக வருமான கூற்று, ரைட், வருமான கூற்றுக்கு நம்ம தலைப்பிடும் போது இந்த வணிகத்தினுடைய வருமான கூற்றுன்னு தான் சொல்லுவோமே தவிர அவரோட சொந்த வருமானம் செலவுகள் சொல்றல. நிதி நிலைமை கூற்று தயாரிக்கும் போது கூட ஹன்சிதாவின் நிதி நிலைமை தொடர்பான வணிக அறிக்கை, அவருடைய பிசினஸ், ரைட், அவருடைய வணிகம் சம்பந்தப்பட்ட அறிக்கை. அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் a capital as a business liability, ரைட், மூலதனம் ஒரு வணிகத்தினுடைய ஒரு பொறுப்பு. அதாவது சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை என்கின்ற கணக்கீட்டு சமன்பாட்டில் நாம ஏன் மூலதனத்தை காட்டுறோம்னா வணிகம் உரிமையாளருக்கு கொடுக்கணும். உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. எப்படி மற்றவங்களுக்கு வெளியால இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை லயபிலிட்டின்னு சொல்லி பொறுப்புன்னு காட்டுறோமோ, உரிமையாளருக்கு நிறுவனம் கொடுக்க வேண்டியதை மூலதனம் என்கின்ற காட்டுகின்றோம். அதுக்கு காரணம் நம்ம அழகுசார் எண்ணக்கருவை பின்பற்றுவது. அதே சமயம் ரெக்கார்டிங் ஆஃப் டிராவிங்ஸ் as a reduction of capital, உரிமையாளர் தனது சொந்த தேவைக்காக காசு எடுப்பதனை அல்லது பொருள் எடுப்பதனை நம்ம பற்று என்று சொல்லுவோம். சோ பற்றுக்களை மூலதன குறைப்பாக பதிவு செய்தல். உங்களோட காசை போட்டீங்க, நாங்க உங்களுக்கு தரணும். இப்ப நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் காசை கொண்டு வந்தீங்க வணிகத்துக்குள்ள, வணிகமாகி நாங்க உங்களுக்கு தரணும். எஸ், மூலதனம் 1 லட்சம் ரூபாய், உரிமை உங்களுக்கானது 1 லட்சம் ரூபாய். ஆனால் உங்களோட 1 லட்சம் ரூபாய் நீங்க தந்தத்துல இருந்து உங்களோட சொந்த காசுக்காக ஒரு 50,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நாங்க தந்துட்டோம், உங்களோட உரிமையை நாங்க குறைப்போம். என்ற நீங்க வேற, நாங்க வேற, உரிமையாளர் வேற, நிறுவனம் வேற.
ஸோ பற்றுக்களை மூலதனத்தினை குறைப்பதாக நம்ம காட்டுறது, பதிவு செய்யறது, மூலதனத்தை வணிகத்தினுடைய ஒரு பொறுப்பாக நம்ம இனங்காண்பது, அதாவது உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே அழகுசார் எண்ணக்கரு என்ற எண்ணக்கருவை நம்ம பின்பற்றுவதன் காரணமாக. ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இதுக்கு போறதுக்கு இந்த அழகுசார் எண்ணக்கரு சம்பந்தமாக என்ன கொஸ்டின் வந்தாலும் உங்களுக்கு பெட்டரா ஆன்சர் பண்ண இயலும் நினைக்கிறேன். சிலகிட்ட சோனோ ஏழுமா மெயின் ஷட்டில் அப்ளை பண்ணுங்க. யூ ஹேவ் த கான்ஃபிடென்ட் மை டியர்ஸ்? Right? You have the confidence, right? Okay. So now let's move to the another concept. Right? Let's move to the another concept. That concept called money measurement concept. Already நம்ம இதை பார்த்துட்டோம் லைட்டா chapter 1ல. Let me briefly explain that. Business transactions can be categorized as வணிக கொடுக்கல் வாங்கல்களை நாம பின்வருமாறு நாம பிரிக்கலாம். அதுல ஒன்று மோனிட்டரி, நான் மோனிட்டரி. நான் ஏற்கனவே சொல்லுகிறேன் அழகு ஒன்றுல பணத்தால் அளவிடக்கூடிய விஷயங்கள், பணத்தால் அளவிட முடியாத விஷயங்கள். பணத்தால் அளவிடக்கூடியவைகளை மாத்திரம்தான் we can record in our accounting records. நம்மளுடைய கணக்கு புத்தகங்களில் பணத்தால், ஓகே, கிலோகிராம், லீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர்லாம் இல்லை. ருபீஸ் ஆல்வேஸ் அல்டிமேட், மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். ரைட்? பணத்தால் அளவிடக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம பதிவு செய்வோம். பணத்தால் அளவிட முடியாத விஷயங்கள் சில நேரங்களில் நமக்கு தீர்மானம் எடுப்பதற்கு அது உதவியாக இருக்கலாம், ஆனால் அவை நிதி கூற்றுகளில் பதிவு செய்யப்பட மாட்டாது. நான் மெஷரபிள் பை கேஷ். அது எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்? நம்ம இங்க படிச்சு கொண்டிருக்கிறது என்ன கணக்கீடு? நிதி கணக்கீடு, ஃபைனான்சியல் அக்கவுண்டிங், நாட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். ரைட்? மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் முகாமைத்துவ கணக்கீட்டுல தான் பணத்தால் அளவிட முடியாத விஷயங்களை நம்ம உள்ளடக்குவோம். ஆனால் நிதி கணக்கீடு இப்ப நம்ம படிச்சு கொண்டிருக்கிறது இதுல பணத்தால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களை மட்டும்தான் பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் பண அளவீட்டு எண்ணக்கரு. அண்ட் இந்த அளவீட்டு எண்ணக்கருவின் கீழ் அந்தந்த நாட்டு நாணய அலகை பயன்படுத்தி அளவிடக்கூடிய வணிக கொடுக்கல் வாங்கல்கள் மட்டுமே கணக்கீட்டு பதிவுகளில் பதிவு செய்யப்படுகின்றன. சிம்பிள். ருபீஸ் அதில் நாம செய்யணும். அப்போ ஒரு காஃபி வாங்குறீங்களா? ஓகே, ஒரு காஃபி 25,000 ரூபாய்க்கு வாங்கினேன். நான் ஒரு கப்ஸ் வித்தனா, 200 கப்ஸ் வித்தன், 40,000 ரூபாய்க்கு நாங்கள் வித்தோம். வாடகை 12,000 செலுத்தினோம். எம்ப்ளாய்க்கு சேலரி 18,000, மெஷின் 85,000. எல்லாமே பணத்தால் அளவிடக்கூடியதா இருக்கும். பணத்தால் அளவிட முடியாதது என்ன? இப்போ உங்களோட கஸ்டமர் சர்வீஸ், உங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் பக்காவா கஸ்டமர் சர்வீஸ் பண்றாங்க, நல்ல ஸ்கில்ஸ். பணத்தால் அளவிட முடியாது. நீங்க இருக்கிறது பெட்டா மார்க்கெட்ல ஒரு பிரைம் லொகேஷன், அளவிட முடியாது. உங்களோட சப்ளையர், உங்களுக்கு காஃபி பவுடர் தரக்கூடிய சப்ளையர், நல்ல ரிலேஷன்ஷிப், அளவிட முடியாது பணத்தால. உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் ரொம்ப லோயல், டெய்லி கஸ்டமர்ஸ் வராங்க, வேற கடைக்கு போறாங்க, அந்த லோயலிட்டி அளவிட முடியாது. ரைட்? உங்களோட நன்மதிப்பு, ரெப்யூட்டேஷன் அளவிட முடியாது. எனவே யூ ஹேவ் டு சிம்பிளி நோ, பணத்தால் அளவிடக்கூடிய கொடுக்கல் வாங்கல்கள் மாத்திரம்தான் கணக்கீட்டில், அதாவது நிதி கணக்கீட்டில் பதிவு செய்ய முடியும். ரைட்? அண்ட் லெட்ஸ் மூவ் டு த 1.3 அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு. Now, my dears, as I mentioned earlier, அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு, the fundamental equation is, ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள், அந்த நிறுவனத்தில், I think the picture is wrongly depict the actual image. The relationship between business element is expressed as, வணிக கூறுகளுக்கு இடையிலான உறவு பின்வருமாறு வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது உரிமையாளர் கொண்டு வந்ததால வாங்கியிருப்போம், அல்லது வெளியால நபர்கள்ட்ட காசை வாங்கி நாங்க வாங்கியிருப்போம். எனவே எங்களுடைய நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் எப்போதும் எங்களுடைய நிறுவனத்தில் காணப்படுகின்ற மொத்த பொறுப்புக்கும் மொத்த உரிமைக்கும் சமனாக காணப்படும் என்பதுதான் அடிப்படை கணக்கீடு சமன்பாடு. இதனை நீங்கள் சொத்துக்கள் சமன் மூலதனம் சக பொறுப்புன்றும் எழுதலாம். மூலதனத்துக்கு இன்னொரு பெயர் உரிமை என்றும் சொல்லுவோம். சொத்துக்கள் சமன் உரிமை அல்லது உரிமையாண்மை சக பொறுப்புகள் என்றும் சொல்லலாம். ரெண்டுமே சேம் தான். இங்க ஸ்டூடெண்ட்ஸ், சொத்துக்கள் என்று சொல்லப்படுவது என்ன, உரிமை என்று சொல்லப்படுவது என்ன, அதே சமயம் பொறுப்பு என்பது என்ன, சிம்பிளா நம்ம பார்ப்போம். இங்க சொத்துக்கள் என்பது asset represent resources controlled by the business. ரைட்? சிம்பிளா நான் சொல்றேன். டெஃபினிஷன் நம்ம ப்ராப்பரா நம்ம நிதி அறிக்கை சட்டகம் எல்லாம் படிக்கும்போது படிப்போம். சிம்பிளா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், சொத்துக்கள் என்று சொல்வது வணிகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ரைட்? வணிகத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்ற கடந்த கால கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் மூலம் இடம்பெற்ற நிகழ்கால பொருளாதார வளம் என்று சொல்லுவோம். சிம்பிளா நான் இங்க
வணிகத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்ற வளங்கள் என்று சொல்றோம். உரிமை என்று சொல்லப்படுவது அல்லது மூலதனம் என்று சொல்லப்படுவது ஸ்டூடெண்ட்ஸ் உரிமையாளரின் உரிமை கோரல்களை குறிக்கிறது. அதாவது எனக்கு இவ்வளவு நிறுவனம் தரணும் அப்படின்னு சொன்னா நாம கொடுக்கத்தான் வேண்டிய அமௌண்ட், உரிமையாளருக்கு எவ்வளவு சொந்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த அமௌண்ட்டை தான் நீங்க சொல்லப்படுது. ஸோ உரிமை என்பது உரிமையாளனுடைய கோரிக்கைகள், ஓனர்ஸ் எவ்வளவு பகுதி வச்சுக்கிறாங்க. பொறுப்பு என்பது வெளியக தரப்பினரினுடைய உரிமை கோரல்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. வெளியால் இருக்கிற நபர்கள் எங்களோட உரிமை உங்களோட பிசினஸ்ல இவ்வளவு இருக்குது, ரைட், நாங்க இவ்வளவு கடனை தந்திக்கிறோம், நீங்க எங்கிட்ட கடன் தந்திக்கிறீங்க, உங்களோட மொத்த சொத்துல இருந்து வித்துட்டு முதல்ல எங்களுக்கு தாங்க, இவ்வளவு தொகை எங்களுக்கு தர வேண்டியதா இருக்குங்கிற எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ்னுடைய கிளைம்ஸ். அப்ப பொறுப்பு என்பது வெளியால் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறுவனம் கொடுக்க வேண்டியது என்று சொல்லியும், உரிமை என்பது உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது என்றும் சிம்பிளாக நீங்க நினைவு வச்சுக்கலாம். இப்போதைக்கு நாம வந்து ப்ராப்பரான டெஃபினிஷன்ஸ் பார்க்கல, ரைட். நவ் இப்போ உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நிதி கூற்றுக்களினுடைய கூறுகளும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். நிதி கூற்றுக்களினுடைய கூறுகள் 5 வகையான கூறுகள் இருக்கின்றது என்று. இதுல நிதி கூற்றுக்களினுடைய எலிமெண்ட்ஸ், இது நம்ம மூலகங்கள் அப்படின்னு சொல்லலாம். கூறுகள் அப்படிங்கிறத விட நிதி கூற்றுக்களினுடைய மூலகங்கள் ரொம்ப எப்பயுமே நீங்க சில நேரங்களில் இந்த நிதி கூற்றுகளினுடைய வகைகளுக்கும் நிதி கூற்றுகளினுடைய மூலகங்களுக்கும் டவுட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னா ஆல்வேஸ் ரிஃபர் த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல எலிமெண்ட்ஸ் சொல்றாங்களா அல்லது கம்போனன்ட் அப்படின்னு சொல்றாங்களான்னு பாருங்க. எலிமெண்ட்ஸ் என்றால் கூறுகள் அல்லது மூலகங்களை சொல்றாங்க. ஒரு நிதி கூற்றுல நம்ம வருமான கூற்று தயாரித்தாலோ நிதிநிலைமை கூற்று தயாரித்தாலோ இந்த 5 விடயங்களை வச்சுதான் நம்ம தயாரிப்போம். ஒன்று சொத்துக்கள், இன்னொன்று பொறுப்புகள், இன்னொன்று உரிமை, இன்னொன்று வருமானம், இன்னொன்று செலவு. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சொத்து பொறுப்பு உரிமை எல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டது என்றால் நிதி நிலைமை கூற்றோடு சம்பந்தப்பட்டது. இந்த வருமானம் மற்றும் செலவீடுகள் எல்லாம் வருமான கூற்றோடு சம்பந்தப்பட்டது. அப்போ ஒரு நிறுவனத்துடைய நிதி நிலைமை, ஃபைனான்சியல் பொசிஷன் என்றால் எவ்வளவு சொத்து இருக்கிறது, எவ்வளவு பொறுப்பு இருக்கிறது, எவ்வளவு உரிமை இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த சொத்துல பொறுப்புன்ற அர்த்தம் என்ன? மொத்த சொத்துல வெளியால் இருக்கிற நபர்களுக்கு சொந்தமானது எவ்வளவு, மொத்த சொத்துல உரிமையாளருக்கு சொந்தமானது எவ்வளவு என்பதுதான் உரிமை. இது ரெண்டும் சேர்ந்து, பொறுப்பும் உரிமையும் சேர்ந்த மொத்த தொகை சொத்து அறிக்க போகுது. வருமானம் செலவீடுகள் என்றால் என்ன? ஒரு நிறுவனம் தன்னுடைய பிரதானமான பொருளை அல்லது சேவையை விற்பதன் மூலமாக, லாபம் வைத்து விற்பதன் மூலமாக ஈட்டிய வருமானம், அதுக்காக செலவழிச்சது. இது எல்லாமே கூறுகள். ஸோ இப்போ நாம ஒரு ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷனை நம்ம சொத்துக்களுக்கு பார்ப்போம். ஸோ த டெஃபினிஷன் இஸ், மை டியர்ஸ், a present economic resource controlled by the entity as a result of past event. ரைட்? இதுதான் ஒரு சொத்தினுடைய ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷன். முதலாவது பார்த்தீங்கன்னா பிரசன்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸ், நிகழ்கால பொருளாதார வளம் அல்லது தற்போதையன்னு சொல்லலாம், தற்போதைய அல்லது நிகழ்காலம் என்று சொல்லலாம். தற்போதைய அல்லது நிகழ்கால பொருளாதார வளம் கண்ட்ரோல்ட் பை தி என்டிட்டி, நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வளம். அதே சமயம் இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னா கடந்த கால நிகழ்வொன்றின் மூலமாக இடம்பெற்ற வளம் என்பதனை தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த 3 விஷயத்தையும் சொன்னால்தான் அது சொத்தினுடைய சரியான ஒரு வரைவிலக்கணமாக வரும், மை டியர். அப்போ நல்லா நினைவு வச்சுக்கொள்ளுங்க, பிரசன்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸ் இப்போ உங்களுக்கு அது பெறுமதி, தே ஹேவ் த வேல்யூ டுடே. நிகழ்கால பொருளாதார வளம், ரைட்? அதே சமயம் பிரசன்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸ், இப்ப அதை சொன்னா நிகழ்கால பொருளாதார இப்போ உங்களுக்கு பெறுமதியானது அது. அண்ட் கண்ட்ரோல், கட்டுப்பாடு, நிறுவனத்தினுடைய கட்டுப்பாடு என்றால் என்ன? பிசினஸ் அதை பாவிக்கலாம், பிசினஸ் விற்கலாம், வச்சு கொள்ளலாம். அதனை வைத்துக் கொள்வதன் மூலமான மிக பிரதான நன்மை பிசினஸுக்கு இருக்குது. அது இல்லாமல் போனால் அதனுடைய தீமையும் பிசினஸுக்கு சம்பந்தப்பட்டது என்றால் அது ஆன் யுவர் கண்ட்ரோல், உங்களோட கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு அர்த்தம். உங்களோட கண்ட்ரோல்ல இல்லாதது உங்களோட சொத்து கிடையாது. At the same time, the result of past transaction or events, ஒரு நிகழ்கால கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் நிகழ்வுண்டா இப்ப என்னன்னு, ரைட்? உங்களுக்கு நிகழ்வுண்டா என்னன்னு படிச்சுக்கிறோம். ரிசல்ட் ஆஃப் பாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஆர் ஈவென்ட், நாம இங்க கடந்த கால நிகழ்வுகளின் அல்லது கொடுக்கல் வாங்கல்களின் என்று நம்ம சொல்லிக்கொள்ள முடியும், ரைட்? நிகழ்கால கடந்த கால நிகழ்வுகளின் அல்லது கொடுக்கல் வாங்கல்களின் விளைவாக நிறுவனத்தால் கட்டுப்படுத்தப்படும் அல்லது கட்டுப்படுத்தப்படும் தற்போதைய அல்லது நிகழ்கால பொருளாதார வளம். அது என்ன ஸ்டூடெண்ட்? ரிசல்ட் ஆஃப் பாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஈவென்ட். ஆல்ரெடி நீங்க அதை வாங்கிட்டீங்க, காசு கொடுத்துட்டீங்க, அது உங்களுக்குரியது. தட் இஸ் ரைட்.
இப்போ நான் இங்க எங்கேயாவது ஸ்டூடெண்ட் சொத்துக்களுக்கு வரைவிலக்கணத்தை நான் சொல்லும் போது சட்ட ரீதியாக நீங்க தான் அந்த சொத்தினுடைய ஓனராக இருக்கணும்னு ஒரு டெஃபினிஷன்ல எங்கேயாவது சொல்லிக்கிறேன். ரைட்? ஷல் ஐ கெட் எஸ் ஓ நோ குயிக்லி? ஒரு சொத்து என்றால் நீங்க தான் ஓனர் அப்படின்னு நான் சொல்றேன். நான் இங்க ரைட், உங்களோட பேர்ல தான் அந்த சொத்து இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். நான் இங்க இல்ல. அப்போ சட்ட ரீதியான உரிமை என்பது கட்டாயமான அவசியம் இல்லை. கணக்கீட்டில் நீங்கள் ஒரு சொத்தினை இது எங்களினுடைய வணிகத்தின் சொத்து என்று சொல்வதற்கு நீங்க ஓனரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சார் எப்படி அப்போ மற்ற பக்கத்து வீட்டுக்காரங்களோட சொத்து எங்கட சொத்துன்னு நீங்க சொல்ல முடியுமா? வேற ஒரு நிறுவனத்துடைய சொத்து எங்கட நிறுவனத்துடைய சொத்து என்று சொல்ல முடியுமா என்றால் எப்போ சொல்ல முடியும் என்றால் இப்ப நான் சொல்லி இருந்த விஷயம் நிகழ்கால பொருளாதார வளம். பொருளாதார வளம் என்றால் என்ன? உங்களுக்கு பொருளாதார நன்மைகளை தரக்கூடிய ஒரு வளம் உங்களினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கடந்த கால நிகழ்வின் மூலமாக இடம்பெற்றது என்றால் எஸ் உங்களுடைய சொத்து. உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க லீஸுக்கு சொத்து வாங்குறீங்க. குத்தகைக்கு சொத்து வாங்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ், குத்தகை என்பது எப்படி நடக்கும்? உங்கள்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் காசு இருக்குது. ஆனா நீங்க வாங்க நினைக்கிற சொத்து ஒரு 60 லட்சம் ரூபாய் பெறுமதியானது. குத்தகை கம்பெனிட்ட போறீங்க, என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் காசு இருக்குது, பட் 60 லட்சம் வேணும் எனக்கு இந்த வாகனத்தை வாங்குறது, எனக்கு குத்தகை வசதி தாங்க. அப்போ இவங்க என்ன செய்வாங்க? குத்தகை கம்பெனி ஒன்று நீங்க யார்கிட்ட சரி ஒரு வாகனம் வாங்குறதுக்கு பார்த்திருப்பீங்க, அல்லது அவங்கள்ட்ட கம்பெனிஸ் இருக்கும். ஓகே, இந்த இருக்குது வாகனம், இந்த வாகனம் உங்களுக்கு பிடிச்சிக்குதா, அல்லது உங்களுக்கு பிடிச்ச வாகனத்தை நீங்க கொண்டு போய் காட்டுங்க, இந்த வாகனத்தை நான் வாங்க போறேன், என்கிட்ட 10 லட்சம் இருக்குது, பட் 60 லட்சம் பெறுமதியானது, எனக்கு லீசிங் போட்டு தாங்க. என்ன செய்வாங்க? ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த வாகனத்தினுடைய மார்க்கெட் வேல்யூவை பார்ப்பாங்க. ஓகே, ஒரு 60 லட்சம் பெறுமதியான வாகனம், ரைட், இதுக்கு டவுன் பேமெண்ட் 10 லட்சம் கட்ட முடியுமா உங்களால? எஸ், என்கிட்ட இருக்குது, கட்ட முடியும். ஓகே, ஆரம்ப தொகையை 10 லட்சத்தை இன்சூரன்ஸ் கம்பெனிட்ட கொடுப்பீங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன செய்யும்? காருடைய உரிமையாளர் அல்லது கார் கம்பெனிக்கு மொத்த காசையும் கொடுத்து காரை ஆற பேர்ல வாங்குவாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி, சாரி, இன்சூரன்ஸ் லீசிங் கம்பெனி, குத்தகை கம்பெனியினுடைய பேர்ல வாங்கி அவங்களோட பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணப்படும். அவங்க தான் சட்ட ரீதியான ஓனர், உரிமையாளர். ஆனா அவங்க உரிமையாளராக அந்த பத்திரத்தை வச்சு கொண்டு உங்கள்கிட்ட காரையோ வாகனத்தையோ தூக்கி தந்துடுவாங்க. இந்தாங்க, உங்களுக்கு லீசிங் போட்டிக்குது, உங்களோட வாகனம், நீங்க பாவிக்கலாம். ரைட், நீங்க அதை வச்சு பிசினஸ் சம்பாதிங்க, செய்யுங்க, பட் காசை கட்டுங்க மாசம் மாசம். அந்த காசுல அவங்களுக்கு லாபம் இருக்கும், அது மிச்சம் நீண்ட காலத்துக்கு இருக்கும். இப்போ இப்படி வாங்கிக்கு வரக்கூடிய மோட்டார் வாகனம், அது ஒரு பெரிய ட்ரக்கா இருக்கலாம், ரைட், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது நிறுவனத்தினுடைய சொத்தா இல்லையா? அக்கார்டிங் டு திஸ் டெஃபினிஷன், ஒரு நிறுவனம் குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய சொத்து என்பது நிறுவனத்தினுடைய சொத்தாக கணக்கீட்டில் அங்கீகரிக்கப்படுமா இல்லையா? ஐ நீட் ஆன்சர் ஃப்ரம் ஆல் த பீப்புள். வாட் டு யூ திங்க்? எஸ் ஓ நோ? அங்கீகரிக்கப்படும்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. நிறுவனம் ஒன்று குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய சொத்து நிறுவனத்தினுடைய சொத்தாக காட்ட முடியுமா? How many people think yes? How many people think no? Right? What do you think? நிறைய பேர் நீங்க எஸ் தான் சொல்றீங்க. ஏன் மை டியர்ஸ், ஏன் நீங்க எஸ் சொல்றீங்கடா? எஸ், சிம்பிளி இட் மீட்ஸ் த டெஃபினிஷன், ரைட்? இட் மீட்ஸ் த டெஃபினிஷன் மை டியர்ஸ். கட்டாயமாக உங்களால் அது நிறுவனத்தினுடைய சொத்து என்று சொத்துக்களுக்கு கீழே, நடைமுறை எல்லா சொத்துக்களுக்கு கீழே, இது குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய எங்களுடைய சொத்து என்று அதனுடைய பெறுமதியை, முழு பெறுமதியும் 60 லட்சம் ரூபாவையும் உங்களால் காட்ட முடியும். காரணம் என்ன? அது ஒரு பிரசன்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸ், உங்களுக்கான நிகழ்கால பொருளாதார வளம். நீங்க அதை வைக்கிறீங்க, நீங்க ஒரு பிசினஸ் செய்றீங்க, அதன் மூலமாக வருமானம் உழைக்கிறீங்க, அதன் மூலமாக காசு வருகிறது, பொருளாதார நன்மை வருகிறது. எனவே இப்போது உங்களுக்கு அது ஒரு நிகழ்கால பொருளாதார வளமா? எஸ், ஃபெஸ்டிக் பாஸ் உங்களோட கண்ட்ரோல்ல இருக்குதா, இல்ல லீசிங் கம்பெனியோட கண்ட்ரோல்ல இருக்குதா? உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அதை பாவிக்கிறது, ரைட், அதுக்கு பழுது வந்தா செய்யறது, அதுல கிடைக்கக்கூடிய நன்மை, அதுல கிடைக்கக்கூடிய தீமை, எப்ப பாவிக்கணும், எப்படி பாவிக்கணும், யாருக்கு பாவிக்கணும், எல்லாமே உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்குது. அப்போ உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்குது. கடந்த கால நிகழ்வொன்றின் மூலமாக இடம்பெற்றுச்சா? எஸ், லீசிங் கம்பெனிக்கு போனோம், சைன் பண்ணினோம், அதன் மூலமாக நடந்துச்சு. அப்போ
எல்லா விதத்திலையும் இங்க சொத்தினுடைய வரைவிலக்கணத்தை அது பூர்த்தி செய்வதென்றால் அது சொத்தாக இனங்காணப்படுவது. சிம்பிள். அப்ப குத்தகைக்கு எடுக்கின்ற சொத்து சட்ட ரீதியான அந்தஸ்தை பார்க்காமல் நிறுவனத்தினுடைய சொத்தாக அங்கீகரிக்கப்பட முடியும். நம்ம இங்க பார்க்கிறது கண்ட்ரோல், நாட் த ஓனர்ஷிப். யூ ஹேவ் டு ரிமெம்பர் த பாயிண்ட். ஓகே, ஐ ஹோப் so the point made clear, right? And now let's move to the characteristic of asset. அப்போ இந்த சொத்துக்களினுடைய பண்புகளாக என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் என்றால், நான் இப்ப சொன்ன 3 விஷயமும், அந்த சொத்தானது ஒரு பொருளாதார வளமாக இருக்க வேண்டும். நிகழ்கால பொருளாதார வளம், அதாவது உங்களுக்கு எதிர்கால பொருளாதார நன்மைகளை தரக்கூடிய ஒரு பொருளாதார வளமாக இருக்க வேண்டும். கடந்த கால நிகழ்வொன்றின் மூலமாக இடம்பெற்றிருக்க வேண்டும். உங்களினுடைய கட்டுப்பாட்டில், நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். எனவே இது ஒரு கடந்த கால கொடுக்கல் வாங்கல் அல்லது ஒரு நிகழ்வொன்றினுடைய விளைவு. ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டீங்க. ஒரு வீடுண்டா ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டீங்க, இடம்பெற்று விட்டது. வணிகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதனை எப்படி பாவிக்கிறது, என்ன செய்யணுங்கிற எல்லா விஷயமும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அண்ட் தற்போதைய பிரசன்ட் எக்கனாமிக் ரிசோர்ஸ், ரைட், இப்போ உங்களுக்கு அது நன்மையை தரக்கூடிய ஒரு பொருளாதார வளமாக இருக்க வேண்டும். இந்த 3ம் ஒரு சொத்தினுடைய பண்புகளாக கருதப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த சொத்துக்களை நம்ம வகைப்படுத்துறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு தெரியும், சொத்துக்களை நம்ம வகைப்படுத்தும் போது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல நடைமுறை அல்லாத சொத்துக்கள், நடைமுறை சொத்துக்கள் என்று நம்ம வகைப்படுத்துவோம், ரைட்? ஸோ நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை அல்லாத சொத்துக்கள் என்று சொன்னால், நன் கரண்ட் அசெட்ஸ், நடைமுறை அல்லாத சொத்துக்கள் என்பது ஒரு நிதியாண்டுக்கு மேல் பயன்படு ஆயுட்காலம் கொண்டவை. இப்ப நீங்க உங்களோட பிசினஸ்ல பேர்ல ஒரு 3 ஷாப் ஓபன் பண்றீங்க, 3 கட்டடம் கட்டுறீங்க, கொழும்புல, கெண்டில, கோல்ல, எல்லாம் சேர்த்து ஒரு 25 லட்சம் ரூபாய் பெறுமதி என்றால் அது ஒரு நடைமுறை அல்லாத சொத்து. பிகாஸ் ஒரு வருஷத்துக்கு மேல நீங்க பாவிக்கலாம். உங்களோட வாகனம், உங்கள்ட்ட ஒரு டெலிவரி வேன் இருக்குது, ரைட்? இது எல்லாமே நன் கரண்ட் அசெட்ஸ். நீங்களோட ரிஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்றீங்க, ஃப்ரீசர்ஸ் யூஸ் பண்றீங்க, கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றீங்க. ஸோ ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்கள், இதுக்கு பேர் சொல்லுவோம் ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், ரைட்? ஸ்டூடெண்ட்ஸ், அதானுக்கான ப்ரேயர் சொல்லுது. கிவ் மீ 2-3 minutes, then I will continue the session. Right. So let's continue. So useful life more than one financial year. ஒரு நிதியாண்டிற்கு மேல் பயன்படு ஆயுட்காலம் கொண்டவை. இப்போ இங்க ஒரு நிதியாண்டு என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு நிதியாண்டு என்பது கணக்கீட்டை பொறுத்த வரைக்கும் 12 மாத கால இடைவெளிகள். ஸோ 12 மாத கால இடைவெளிகளை நாம நிதியாண்டு என்று சொல்லுவோம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிதியாண்டு, பெரும்பாலான நிதியாண்டுகள் ஏப்ரலில் ஆரம்பிச்சு மார்ச்ல முடியும், அல்லது ஜனவரியில் ஆரம்பிச்சு டிசம்பரில் முடியக்கூடிய காலம். எனவே ஒரு 12 மாத கால பகுதிக்கு மேல பயன்படு ஆயுட்காலம் கொண்ட சொத்துக்கள்
அதை நாம நடைமுறை அல்லாத சொத்துக்கள் என்று சொல்லியும், நடைமுறை சொத்து என்பது ஒரு நிதியாண்டிற்கும் குறைவான பயன்பாடு ஆயுட்காலம் கொண்டவற்றை நாம நடைமுறை சொத்துன்னு சொல்றோம். இப்ப நடைமுறை சொத்துக்குள்ள என்ன வரும்? இப்ப நீங்க விற்க இருக்கிற, இப்போ நீங்க ஒரு கடை செய்யறீங்கன்னா அரிசி பருப்பு சீனி எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, இதை இருப்புன்னு சொல்லுவோம். வாங்கி விற்கிற நீங்க எல்லாத்தையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வித்து காசாக்க நினைப்பீங்க? அட்லீஸ்ட் ஒரு 2 மாசம் 1 மாசம். அப்போ இருப்பு என்பது ஒரு நிறுவனம் ஒரு வருடத்திற்குள் குறைவான ஆயுட்காலம் கொண்ட சொத்து என்ற காசா நம்ம மாத்திடுவோம். இப்ப காசு இருக்குது, காசு மாறிக்கிட்டே போகும். காசு என்பது ஒரு நடைமுறை சொத்து. உங்களோட கமர்ஷியல் பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசு உங்களோட கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தர வேண்டியதை நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல விட்டா வைப்பீங்க? அப்போ ஒரு நிதியாண்டுக்கும் குறைவான பயன்பாடு ஆயுட்காலம் கொண்ட சொத்துக்களை நடைமுறை சொத்து என்றும், ஒரு நிதியாண்டுக்கு மேற்பட்ட ஆயுட்காலம் கொண்ட சொத்துக்களை நாம நடைமுறை அல்லா சொத்துக்கள்னு வகைப்படுத்துவோம். இது கணக்கீட்டு சமன்பாட்டில் இருக்கக்கூடிய அல்லது அக்கவுண்டிங்கினுடைய மூலகங்களான எலிமெண்ட்ஸ்ல முதலாவது சொத்துங்கிறத நீங்க புரிஞ்சு கொண்டீங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா சொத்துண்டா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், பொறுப்புகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். ரைட்? பொறுப்பு என்பது என்னன்னு பார்ப்போம். A present obligation of the entity to transfer an economic resources as a result of past event. இது ஒரு ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷன். இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, நிகழ்கால கடப்பாடு அல்லது தற்போதைய கடப்பாடுங்கிற ஒரு வேர்ட் சொல்லப்படுது. தற்போதைய அல்லது நிகழ்கால கடப்பாடு. ஒரு பொறுப்பு என்பது இப்போ உங்களுக்கு பொறுப்பா இருக்குது. ரைட்? நிகழ்கால கடப்பாடு, யூ மஸ்ட் பே இட் பேக். இப்போ நீங்க ஒரு 12 மாசத்தினுடைய லோன் எடுத்திருக்கீங்க, 12 மாசத்துக்கு பிறகு கட்டணும்னாலும் இப்பவும் உங்களுக்கு அது பொறுப்பு இருக்குது. So a present obligation of the entity to transfer an economic resource, ஒரு பொருளாதார வளத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும், மாற்ற வேண்டும். கடந்த கால நிகழ்வொன்றின் மூலமாக இது இடம்பெற்றதாக இருக்கிறது, பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். அதுதான் பொறுப்பு. அப்போ 3 பண்புகளை நான் சொல்றேன். It should be a present obligation. It should be, நாம இதனை தீர்க்கும் போது நம்மளுடைய பொருளாதார வளங்கள் வெளியே போகும், கடந்த கால நிகழ்வின் மூலமாக இடம்பெற்றது என்று சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் மை டியர்ஸ், ஃபார் லைபிலிட்டிஸ்க்கு, இப்போ நீங்க லைபிலிட்டிஸ் பொறுப்பு என்பது என்ன? ஒரு பிஸ்னஸா நீங்க ப்ரொமிஸ் பண்றீங்க, நாங்க காசை தருவோம் அல்லது ஏதோ ஒரு பெருமதியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு தருவோம். இதை IOUன்னு சொல்லுவோம். IOU, நாங்க உங்களுக்கு தர வேண்டியது. ரைட்? ஸோ பொறுப்புகள் என்பது உங்களுடைய கடன்கள், உங்களுடைய கடப்பாடுகள். உங்களோட பிசினஸ் இன்றைக்கு இப்போ கொடுக்க வேண்டியது, யூ மஸ்ட் பே or give something back, நிகழ்கால கடப்பாடு. ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒருத்தவங்ககிட்ட இந்த கடன் வாங்கியிருக்குங்கண்டா, எஸ், கடன் வாங்கிட்டீங்க, அதனால தான் அது பொறுப்பு. அது ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், கடந்த கால நிகழ்வு. பிரசன்ட் ஒப்ளிகேஷன், எஸ், இப்போ நீங்க திருப்பத்தான் செலுத்தணும். சொன்ன டேட்டுக்கு இப்போ நீங்க திருப்ப செலுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது. பொருளாதார வளங்களினுடைய பரிமாற்றம் என்றால் கொடுக்கும்போது காசாக கொடுக்கணும். காசு என்பது ஒரு பொருளாதார வளம், ஒரு சொத்து. எனவே கடந்த கால நிகழ்வுகளின் விளைவாக ஒரு பொருளாதார வளத்தை மாற்றுவதற்கான நிறுவனத்தின் தற்போதைய அல்லது நிகழ்கால கடப்பாடு என்பதுதான், கட்டுப்பாடு கிடையாது அன்ஷாஃப், கடப்பாடு. ரைட்? ஒப்ளிகேஷன், பொறுப்பு, அதான் கடப்பாடினுடைய சரியான மீனிங், அதான் வரைவிலக்கணம். எனவே இதன் அடிப்படையில் பொறுப்புகளினுடைய பண்புகளாக நம்ம என்ன சொல்லலாம்? 3 விஷயங்கள் சொல்லலாம். ரிசல்ட் ஆஃப் பாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஓ ஈவென்ட், கடந்த கால நிகழ்வொன்று கொடுக்கல் வாங்கல்களின் மூலமாக இடம்பெற்றது. இப்பையும் உங்களுக்கு அதை கொடுக்க வேண்டிய பிரசன்ட் ஒப்ளிகேஷன் இருக்குது. கொடுக்கும் போது உங்களினுடைய பொருளாதார வளம் என்பது கைமாற்றப்படும். எனவே இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் பாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஓ ஈவென்ட். சொத்துக்களும் அப்படித்தான். ஒரு கடந்த கால கொடுக்கல் வாங்கல் ஒன்று இடம்பெற்றிருக்கணும், நிகழ்வு ஒன்று இடம்பெற்றிருக்கும். கொடுக்கல் வாங்கல்டா என்ன, நிகழ்வுண்டா என்னன்னு ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே நான் சொல்லிட்டேன். ஆல்ரெடி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க. அதே சமயம் இட்ஸ் அ பிரசன்ட் ஒப்ளிகேஷன், நீங்க வாங்கினத்துல இருந்து உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. நீங்க கடமைப்பட்டு தான் இருக்கிறீங்க கொடுத்து தீர்க்கிறதுக்கு. யூ கேன் see this picture for a better understanding. அண்ட் ஒரு பொருளாதார வளத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். அது காசாக கொடுத்து தீர்க்கலும், அல்லது ஒரு வேலை செஞ்சு நீங்க தீர்க்க முடியும், ஒரு மெஷினை கொடுத்து தீர்க்க முடியும். எப்படியோ ஒரு பொருளாதார வளம் என்பது கைமாற்றப்படும், அதனுடைய வள வெளிப்பாய்ச்சல் என்பது இருக்கும், கொடுத்து தீர்க்கப்படும். எனவே
இந்த liabilities என்கின்ற பொறுப்புகளை ஸ்டூடெண்ட்ஸ் நோ நவீத் காசாக மாத்திரமா சார் பொறுப்பை தீர்க்க முடியும் இல்லை. சில நேரங்களில் உங்களோட கட்டடத்தை கொடுத்து தீர்க்கலாம், நிலத்தை கொடுத்து தீர்க்கலாம், இயந்திரத்தை கொடுத்து தீர்க்கலாம், பொருட்களை உற்பத்தி செஞ்சு தீர்க்கலாம். ஸோ அதனால தான் பொருளாதார வளம்னு சொல்றோம். எல்லாமே பொருளாதார வளம் தான் நான் இப்ப சொன்னது, காசு மாத்திரம் கிடையாது. ரைட்? எஸ், இந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம ரிலீஸ் பண்ற புக்ஸ்ல இருக்கும். இதையும் தாண்டி நிறைய அப்டேட்டடான விஷயங்களும் இருக்கும். பாஸ் பேப்பர் செஷன்ஸ் முடிஞ்சது பிறகும். அண்ட் the non-current liability more than one financial year, நடைமுறை அல்லாத பொறுப்பு என்றால் என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட நிதியாண்டுக்கு மேலே நீங்க தீர்க்க வேண்டியதாக இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் நடைமுறை அல்லாத பொறுப்பு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க சம்பத் பேங்க்ல போய் உங்களோட ஷொப்பை வந்து கொஞ்சம் புதுப்பிக்கணும், ரினோவேஷன் வேலை இருக்குதுன்னு சொல்லி ஒரு 5 லட்சம் ரூபாய் கடனாக வாங்கிட்டீங்க. அந்த 5 லட்சம் ரூபாய் 3 வருஷத்துக்கு நீங்க கொடுக்கணும் என்றால் எஸ், அது ஒரு நடைமுறை அல்லாத பொறுப்பு. ஏன்? ஒரு வருஷத்துக்கு மேற்பட்ட, ஒன்றுக்கும் மேற்பட்ட நிதியாண்டு வரப்போகுது. ஒரு நிதியாண்டு என்பது 12 மாத கால இடைவெளி, 3 வருடங்கள் என்பது 3 நிதியாண்டுகள். எனவே இதனை நடைமுறை அல்லாத பொறுப்புகள் என்று சொல்லுவோம். நடைமுறை பொறுப்பு என்பது that's a current liability less than 1 year financial year, ஒரு நிதியாண்டுக்கு குறைவான காலப்பகுதிக்குள்ள நீங்க கொடுத்து தீர்க்க வேண்டியது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் செய்றீங்க, ஃபேப்ரிக் சப்ளையர் இருக்கிறார், பெட்டாவில இருந்து தான் அவர்கிட்ட பொருளை வாங்கி நீங்க விற்கிறீங்க. அவர்கிட்ட இருந்து பொருளை வாங்கிறீங்க, ஒரு 85,000 ரூபாய்க்கு வாங்கிறீங்க, 30 நாளைக்குள்ள கொடுக்கணும். அது ஒரு நடைமுறை பொறுப்பு. 30 நாளைக்குள்ள கொடுக்கணும், ஒரு நிதியாண்டுக்குள்ள. உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் போன மாசம் வந்து இது 12,000 ரூபாய், 15 நாள்ல இருந்து கட்டணும், நடைமுறை பொறுப்பு. உங்களோட எம்ப்ளாயிஸ் போன மாசத்துக்கான சேலரிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும், ஒரு 35,000 ரூபாய் 5 நாள்ல கொடுக்கணும், நடைமுறை பொறுப்பு. ரைட்? கஸ்டமரினுடைய வெட்டிங் வருது, அதுக்கு அட்வான்ஸ் ஒன்று வாங்கி வச்சிருக்கீங்க, அது ஒரு நடைமுறை பொறுப்பு. ஏன்? இன்னும் அந்த சேவையை நீங்க செஞ்சு கொடுக்கல, செஞ்சு கொடுக்குற வரைக்கும் அது ஒரு நடைமுறை பொறுப்பு தான். அவங்க கேட்டா திருப்ப கொடுத்துடணும். எனவே ஸ்டூடெண்ட்ஸ், இதன் அடிப்படையில் தான் நாம நடைமுறை பொறுப்பு, நடைமுறை அல்லாத பொறுப்புன்னு சொல்லி பொறுப்புகளை நம்ம வகைப்படுத்தணும். ஸோ இப்போ உங்களுக்கு கணக்கீட்டு சமன்பாட்டில் இருக்கக்கூடிய சொத்து என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நிகழ்கால பொருளாதார வளம் கடந்த கால நிகழ்வு அல்லது கொடுக்கல் வாங்கலின் மூலமாக இடம்பெற்றது. நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வளம் சொத்துக்கள். இந்த சொத்துக்கள் நிறுவனத்துக்கு 2 வழிகளில் வரலாம். ஒன்று, நிறுவனம் வெளியா நபர்களிட்டிருந்து கடன் வாங்கி வெளிநபர்களுக்கு கொடுக்குவதன் மூலமாக கடனுக்கு வாங்கின சொத்துக்களும் இருக்கலாம், உரிமையாளர் கொண்டு வந்த சொத்துக்களும் இருக்கலாம். எனவேதான் சொத்துக்கள் சமன் பொறுப்புகள் சக உரிமை என்று நம்ம பார்க்கிறோம். ரைட்? எஸ், பேங்க்ல லோன் எடுத்தா அது ஒரு பொறுப்பு. நவீத், ரைட்? அண்ட் லெட்ஸ் see the equity. உரிமையாண்மை என்பது என்ன? நம்ம சிம்பிளா சொல்லிக்கிறோம். உரிமையாண்மை என்றால் ஸ்டூடெண்ட்ஸ், உரிமையாளருக்கு நிறுவனம் எவ்வளவுக்கு கொடுக்க வேண்டியது, உரிமையாளர் என்னுடைய தொகை, என்னுடைய பகுதி இவ்வளவுன்னு சொல்லி இந்த பிசினஸ்ல எவ்வளவு சொல்லலாம் என்பது உரிமை. ஸோ வரைவிலக்கணம் பார்த்தீங்கன்னா the difference between the total assets and the external liabilities of the entity. நிறுவனத்தின் மொத்த சொத்துக்களுக்கும் வெளியக பொறுப்பு. நான் இங்க வெளியகம்ங்கிற ஒரு வேர்டை நான் இங்க மென்ஷன் பண்றேன். ஏன் வெளியக பொறுப்புண்டா, நிறுவனத்துக்குள்ள இருக்கக்கூடிய உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது என்ன? அது உள்ளக பொறுப்பு. எனவே நிறுவனத்தின் மொத்த சொத்துக்களுக்கும் வெளியக பொறுப்புக்கும், அதாவது சொத்திலிருந்து வெளியால கொடுக்க வேண்டிய பொறுப்பை கழிச்சா நிறுவனத்தினுடைய உரிமையாளருக்கு எவ்வளவு சொந்தம் என்பதுதான் இந்த உரிமையாண்மையாக நம்ம சொல்லலாம். ஸோ நிறுவனத்தினுடைய சொத்துக்கள்ல எக்ஸ்டர்னல் லயபிலிட்டிஸ் போக எவ்வளவு மிச்சம் இருக்க போகின்றது. எனவே தான் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு ஒரு பேரு நம்ம சொல்லுவோம், தேறிய சொத்து என்கின்ற ஒரு பேரை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெட் அசெட்ஸ்ங்கிற பேரு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் தேறிய சொத்து என்றால், இருக்கின்ற சொத்துல வெளியால இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்தது போக மிச்சமாக கூடிய நெட் அசெட்ஸ், தேறிய சொத்து என்பதுதான் உரிமை. எனவே உரிமை என்பதற்கு பெயர் தேறிய சொத்து என்று இதனால தான் சொல்றோம். இது புரிஞ்சுதா? Can you make yes or no statement in the main chat? புரிஞ்சா? ஏன் உரிமைக்கு தேறிய சொத்து என்கின்ற பேரு வந்ததுன்னு புரிஞ்சுதா? பிகாஸ் உரிமையாளர் வெளியால் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அவருக்கு தேறுவது, அவருக்கு மிஞ்சுவது நெட் அசெட்ஸ். ரைட்? தட்ஸ் தி டெஃபினிஷன். ஸோ எனவே இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, from the total assets, if we take away the total liabilities, we can get the net assets. ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த சொத்துக்களில் இருந்து ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த பொறுப்புகளை கழித்தால்
அதுக்கு பேரு வரக்கூடியது உரிமை என்று சொல்லலாம், அல்லது தேறிய சொத்து என்று நம்ம சொல்ல முடியும். ரைட்? எனவே உரிமையை காண்பது எப்படி? மொத்த சொத்துக்களிலிருந்து மொத்த பொறுப்புகளை கழித்தால் உரிமை என்பது வரும். அதே சமயம் the factors that change the equity, உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனத்தினுடைய மொத்த சொத்துக்கள்லேருந்து மொத்த பொறுப்புகளை கழிச்சால் உரிமை என்பது வரப்போகிறது. இந்த உரிமையை என்னென்ன விடயங்கள் பாதிக்கும்? முதலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா எடிஷனல் கேபிட்டல். ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது கொண்டு வருவது ஆரம்ப மூலதனம் அல்லது ஆரம்ப உரிமை என்று சொல்லுவோம். அந்த ஆரம்ப உரிமையினை அவர் காசாகவும் கொண்டு வரலாம், ஏனைய சொத்துக்களாகவும் கொண்டு வரலாம். அதுக்கு பேரு ஆரம்ப மூலதனம் அல்லது ஆரம்ப உரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஆரம்பிச்சு ஒரு 2 மாசம் போது, 3 மாசம் போது, இன்னும் கொஞ்சம் காசு தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் மூலதனம் தேவைப்படுது என்றால் அதற்கு பெயர் தான் எடிஷனல் கேபிட்டல், மேலதிக மூலதனம். ரைட்? இப்போ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஆரம்பத்தில் ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டீங்க, இப்போ ஒரு 2 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னா பிறகுக்கு ஆரம்ப மூலதனத்துக்கு பிறகு அதுக்கு பேரு மேலதிக மூலதனம். மேலதிக மூலதனம் விட்டால் என்ன செய்யும்? உங்களினுடைய உரிமை அதிகரிக்கும். உங்களுடைய உரிமை அதிகரிக்குதுன்றா என்ன அர்த்தம்? கம்பெனி உங்களுக்கு தர வேண்டியது, நிறுவனம் உங்களுக்கு தர வேண்டிய தொகை, உங்களினுடைய நிறுவனத்தினுடைய உரிமை என்பது அதிகரிக்குதுன்னு அர்த்தம். இட் இஸ் இன்க்ரீசஸ் த ஈக்விட்டி. அண்ட் வருமானம், இன்கம் என்பது உரிமையை அதிகரிக்கும். எப்படி? வருமானம் என்பது உழைக்கின்றீர்கள், பொருட்களை விற்பனை செய்கின்றீர்கள், சேவைகளை வழங்குகின்றீர்கள், கஸ்டமர்ஸ் உங்களுக்கு காசு தாராங்க, அதற்கு பேரு வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வருமானம் என்னவாக காணப்படும்? வருமானத்தில் இருந்து வருமானத்துக்கான செலவுகள் போக உங்களுக்கு வரக்கூடியது லாபம். லாபம் என்பது உரிமை அதிகரிக்கும். எனவே வருமானம் என்பது உரிமை அதிகரிக்கும். ஸோ வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க நிறுவனத்தினுடைய லாபம் அதிகரிக்கும். லாபம் அதிகரித்தால் அந்த லாபம் யாருக்கு சொந்தமானது? நிறுவனம் யாருக்கு கொடுக்க வேண்டியது? உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது. எனவே உரிமையும் அதிகரிக்கும். அப்போ வருமானம் அதிகரித்தால் லாபம் அதிகரித்து, லாபம் உரிமையாளருக்கு சேர வேண்டியது, உரிமை அதிகரிக்குது, உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது, உரிமையில கூட்டித்தான் காட்டணும். செலவுகள் என்பதும் உரிமையை குறைக்கும். எப்படி செலவுகள் உரிமையை குறைக்குது? வணிகம் செலவழிக்கிறீங்க, செலவழிக்க என்ன செய்யும்? லாபம் குறைய போகுது. லாபம் குறைஞ்சால் யாருக்கு கொடுக்க வேண்டியது குறைய போகுது? உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது குறைய போகிறது. உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது குறைய போகுதுன்னா என்னத்தை குறைக்கணும்? உரிமையை தான் குறைக்கணும். எனவே தான் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனத்தினுடைய வருமானங்கள் என்பது உரிமையாளருக்கு போக வேண்டிய லாபத்தை அதிகரிப்பதனால் உரிமை அதிகரிக்கிறது. ஒரு செலவு என்பது உரிமையாளருக்கு போய் சேர வேண்டிய லாபத்தை குறைப்பதனால் உரிமையை குறைக்கின்றது. எனவே சிம்பிளா நீங்க நினைவு வச்சுக் கொள்ள வேண்டியது, வருமானங்கள் உரிமையை அதிகரிக்கும், செலவுகள் உரிமையை குறைக்கும். அதே சமயம் பற்றுக்கள் என்கின்ற ஒரு விஷயம், கணக்கீட்டுல பற்று, டிராவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா உரிமையாளர் தன்னுடைய சொந்த தேவைக்காக பொருளையோ காசையோ எடுத்துக்கொள்றது. அப்படி எடுத்தாங்கன்னு சொன்னா, காசை எடுத்தாங்கண்டா எஸ், உங்களுக்கு தர வேண்டிய தொகையிலிருந்து நாங்கள் கழிச்சு கொள்வோம். தர வேண்டிய தொகைக்கு பேர் என்ன? உரிமை. உரிமையிலே குறைச்சு கொள்வோம். பொருளாக எடுத்தாலும் அந்த பொருளினுடைய பெருமதி உரிமையாளர் எடுத்துட்டு போய்த்தார், உங்களுக்கு தர வேண்டிய தொகையிலிருந்து நாங்கள் அந்த பெருமதியால கழிச்சு கொள்வோம். எனவே காசு பற்றோ பொருள் பற்றோ உரிமையை குறைக்கும். அதே சமயம் பற்றுக்கள் என்பது செலவீடு அல்ல என்பதனை நினைவு வச்சுக் கொள்ளுங்க. பற்றுக்கள் என்பது உரிமையை குறைக்கக்கூடிய உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம். தட்ஸ் நாட் an expenses. ரைட்? எனவே ஆரம்ப மூலதனமிட்டால் உரிமை அதிகரிக்கும், மேலதிக மூலதனமிட்டால் உரிமை அதிகரிக்கும், வருமானம் உழைத்தால் உரிமை அதிகரிக்கும், செலவுகள் செய்தால் உரிமை குறையும், பற்றுக்கள் செய்தால் உரிமை குறையும். இது புரிஞ்சுதா? Shall I get a sono quickly please from all the people? Are you all okay? Ruzait, Rifaq, Rihar Rizmi, Amir, Akib, Abdul Basit, Abdul Halik, Abdul Rahman, Abina, Atik, all of you okay? Clear, right? Perfect. Right? Right. So these are the factors that change the equity. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக ஒன்று வந்து இது வருமானம். கொஞ்சம் வருமானம்டா என்னன்னு பார்ப்போம். ஸோ வருமானத்தினுடைய டெஃபினிஷனை பாருங்க. திஸ் இஸ் த பெர்ஃபெக்ட் டெஃபினிஷன், அ ப்ராப்பர் டெஃபினிஷன்.
increases in assets or decreases in liability that result in increases in equity other than those relating to contribution from holders of equity claims. சொத்துக்களில் ஏற்படக்கூடிய ஒரு அதிகரிப்பு அல்லது பொறுப்புகளில் ஏற்படும் குறைவு காரணமாக உரிமையில் ஏற்படும் அதிகரிப்பு உரிமையாளரின் பங்களிப்புகள் தவிர்ந்தவை. வெரி பெர்ஃபெக்டான ஒரு டெஃபினிஷன் இது. சொத்துக்கள் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு என்று நான் இங்க சொல்றேன். ஒவ்வொன்றுக்கும் நான் விளக்கம் சொல்லுவேன், சரியா? சொத்து அதிகரிப்பதன் மூலம் அல்லது பொறுப்பு என்பது குறைவதன் மூலம் உரிமை என்பது அதிகரிக்கிறது. ஆனா இந்த ரெண்டு விஷயமும் உரிமையாளர் சம்பந்தப்படாமலுக்கு நடந்திருக்கணும். இப்படி நடந்திருந்தா சொத்து அதிகரிச்சோ அல்லது பொறுப்பு குறைஞ்சோ உரிமை கூடியிருக்கணும். ஆனா இதுல உரிமையாளர் தலை போட்டிருக்க கூடாது. உரிமையாளர் தலை போட்டிருக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? உரிமையாளர் சம்பந்தப்படாத விஷயங்கள், அதாவது உரிமையை மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உரிமையாளர் சம்பந்தப்பட்டது. மேலதிகமா மூலதனம் விட்டாரா, உரிமையாளர் அதுக்குள்ள இருக்கார், ரைட்? எனவே பற்றாரா, உரிமையாளர் அதுக்குள்ள இருக்கார். எனவே ஸ்டூடெண்ட்ஸ், வருமானம் என்பது சொத்து அதிகரிச்சு அல்லது பொறுப்பு குறைவதன் காரணமாக உரிமையில் ஏற்படும் அதிகரிப்பு, ஆனால் உரிமையாளர்களின் பங்களிப்புகள் தவிர்ந்தவை என்று சொல்லி சிம்பிளா நம்ம சொல்றோம். Now let's dive this very deeply. இன்கம். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒரு வெட்டிங் பிஸ்னஸ் ஒன்று செய்கிறீங்க. உங்களுக்கு தெரியும், பிஸ்னஸ் வேறு, நீங்க வேற. அந்த வெட்டிங் ஈவெண்ட் பிளான், அந்த வெட்டிங்கினுடைய மொத்த நிகழ்வையும் நீங்க சரி பண்ணி கொடுக்குறது தான் உங்களோட பிஸ்னஸே. உதாரணத்துக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு வெட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 85,000 ரூபாய் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க. ஸோ பிஸ்னஸ் வேறு, நீங்கள் வேறு. உங்களோட பிஸ்னஸே அந்த ஈவெண்ட்டை உங்களோட டீமோட பிளான் பண்ணி கொடுக்குறது. இப்போ உங்களுக்கு ஒரு 85,000 ரூபாய் விற்பனை வருமானம் உண்டு. அதாவது உங்களோட சர்வீஸ், வெட்டிங் டெக்கரேஷன் சர்வீஸை கொடுத்து ஒரு 85,000 ரூபாய் வந்து விட்டது. இப்போ இந்த 85,000 ரூபாய் இதனை வருமானம் என்று நம்ம சொல்லுவோம், சாதாரணமாக வருமானம். எப்படி இது இந்த டெஃபினிஷனுக்குள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 85,000 ரூபாய் சொத்து அதிகரிக்குதா இல்லையா? சொத்து, காசு என்பது ஒரு நடைமுறை சொத்து. எனவே சொத்து அதிகரிக்குது. இங்க பொறுப்பு குறையல்ல, சொத்து அதிகரிக்குது. அதே சமயம் இந்த காசு என்கின்ற சொத்து அதிகரிக்கிறது. அண்ட் இதன் காரணமாக இந்த உரிமை என்பதும் அதிகரிக்குது. ஏன்? காசு என்கின்ற சொத்து அதிகரிக்குது. அதே மாதிரி இது ஒரு வருமானம், நிறுவனத்தினுடைய ஒரு வருமானம். வருமானம் அதிகரிக்கிறது. வருமானம் அதிகரித்தால் நிறுவனத்தினுடைய இலாபம் அதிகரிக்கிறது. இலாபம் அதிகரித்தால் உரிமை அதிகரிக்க போகின்றது. எனவே உரிமையிலும் அதிகரிப்பு ஏற்படுகிறது, சொத்திலும் அதிகரிப்பு ஏற்படுகிறது. ஆனால் இங்க உரிமையாளரின் பங்களிப்பு தவிர்ந்ததென்றால் வணிகத்தினுடைய சேவையை வழங்குவதன் மூலமாக வணிகம் ஈட்டிய வருமானமே தவிர உரிமையாளர் இதுல தலைப்போடல. பிகாஸ் உரிமையாளர் வேற, நிறுவனம் வேற. அப்ப இது ஒரு உரிமையாளர். இப்ப இதுவே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கொடுத்த கழிவுன்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். பெற்ற கழிவுன்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். பெற்ற கழிவென்றால் சிம்பிளா, நீங்க கடன் கொடுத்தோருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தொகையில இருந்து ஒரு தொகையை கழிச்சுக்கிட்டு மிச்ச அமௌண்ட்டை நீங்க கொடுக்கறது தான் பெற்ற கழிவு. அப்ப நீங்க கொடுக்கும்போது கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை விட குறைச்சு கொடுப்பீங்க. அந்த பேலன்ஸ் பெற்ற கழிவாக கன்சிடர் பண்ணப்படும். கணக்கீட்டுல பெற்ற கழிவை ஒரு வருமானமாக நம்ம கருதுவோம். எப்படி அது வருமானமாக வருது என்றால், கழிவு பெறுவது என்பது காசாக எதுவுமே கிடைக்கிறல்ல. உதாரணத்துக்கு நீங்க ஒருத்தருக்கு 50,000 ரூபாய் கொடுக்கணும். அவர் சொல்றாரு, நீங்க 45,000 ரூபாய் தாங்க, 50,000 ரூபாய் கடனை நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க 45,000 ரூபாய் கொடுப்பீங்க. ஆனா 50,000 ரூபாய் கடன் இல்லாம போகும். அந்த 5,000க்கு பேரு நீங்க பெற்ற கழிவு அர்த்தம். அந்த பெற்ற கழிவு வருமானம். இங்க நீங்க காசாக எதுவுமே பெறல உங்களுடைய சொத்து அதிகரிப்பதற்கு. ஆனால் உங்களுடைய பொறுப்பு குறைந்திருக்கிறது. உங்களுடைய 50,000 ரூபாய் என்கின்ற பொறுப்பு குறைந்திருக்கிறது. அப்ப பொறுப்புகளில் ஏற்படக்கூடிய குறைவு, பொறுப்பு குறைகிறது. அதே சமயம் நீங்கள் இந்த செலவு, ரைட், உங்களுடைய இதை நீங்க செய்வதன் காரணமாக செலவீடு என்பது அதிகரிக்கிறது. செலவீடு அதிகரித்தால் லாபம் குறைவடைகிறது. லாபம் குறைவடைந்தால் உரிமை என்ன செய்யப்பட போகிறது? குறைவடை. எனவே பொறுப்புகளில் ஏற்படும் குறைவென்றால் நீங்கள் பெற்ற கழிவு என்பது உங்களுடைய கடன் கொடுத்தோர் என்கின்ற பொறுப்பை குறைவடைகிறது. அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ், இது உரிமையிலையும் அதிகரிப்பை ஏற்படுத்த போகிறது. பிகாஸ் வருமானமாக நீங்க அந்த பெற்ற கழிவை பாக்குறீங்க. பெற்ற கழிவு என்பது வருமானம். வருமானம் அதிகரித்தால் லாபம் அதிகரிக்கும். லாபம் அதிகரித்தால் உரிமை அதிகரிக்க போகிறது. இங்கேயும் உரிமையாளர் சம்பந்தப்படல. பிகாஸ் இது பிசினஸ் செஞ்ச பிசினஸ் டிரான்சாக்ஷன். அப்ப நீங்க தெளிவா விளங்கி கொள்ளணும்,
தெளிவா இருக்கணும் ஸ்டூடெண்ட். சொத்து அதிகரிப்பதன் மூலம் அல்லது பொறுப்பு குறைவதன் மூலம் உரிமையை அதிகரிக்கிறது. ஆனால் இதுல உரிமையாளர் சம்பந்தப்படவில்லை. அதுக்கு பேர் தான் வருமானம். ஐ ஹோப் சோ இட் மேட் கிளியர், ரைட்? அண்ட் சில வீடுகளை நீங்க பாத்தீங்கன்னா அப்படியோ வித்தியாசமா நம்ம சொல்லுவோம். இதனுடைய டெஃபினிஷனை நம்ம ப்ராப்பரா பார்க்கும்போது டிக்ரீஸ் இன் அசெட்ஸ் ஓ இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி, இங்க நம்ம மாத்தி சொல்லுவோம். சொத்து அதிகரிக்கிறத பத்தி நம்ம இங்க கதைக்க மாட்டோம். இங்க செலவு குறையுது, சாரி சொத்து குறையுது அல்லது இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி பொறுப்பு அதிகரிக்குது, அதன் காரணமாக உரிமை என்பது குறைவடைகிறது. ஆனால் இதுவும் அதர் தென் தோஸ் ரிலேட்டிங் டு டிஸ்ட்ரிபியூஷன் டு ஹோல்டர்ஸ் ஆஃப் equity, அதாவது உரிமையாளருக்கு கொடுத்தது விநியோகம் செஞ்சது இல்ல, உரிமையாளர் சம்பந்தம் இல்லாமலுக்கு நடக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இப்ப நீங்க மின்சார கட்டணம் செலுத்துறீங்க, உங்களோட பிசினஸினுடைய மின்சார கட்டணத்தை நீங்க செலுத்துறீங்க. செலுத்தும் போது என்ன செய்யும்? காசு என்கின்ற சொத்து குறையும். அதே சமயம் மின்சார கட்டணம் என்பது ஒரு நிறுவனத்தினுடைய செலவீடு, செலவீடு அதிகரித்தால் லாபம் குறையும், லாபம் குறைஞ்சால் உரிமை என்பது குறைய போகிறது. இதுல உரிமையாளர் சம்பந்தப்படுறாரா? இல்லை. என்ற இது பிசினஸ் பாவிச்ச மின்சாரத்துக்கான கட்டணம். அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்த கழிவு என்பது கணக்கீட்டுல நம்ம செலவீடாக கன்சிடர் பண்ணுவோம். எப்படின்னா, கழிவு கொடுக்கின்றோம் என்றால் நமக்கு ஒருத்தர் காசு தரணும். தரும்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் 50,000 ரூபாய் தரணும், 45,000 ரூபாய் தாங்க, உங்களோட 50,000 ரூபாய் நீங்க தர வேண்டியதை நான் இல்லாமக்கிறேன்னு சொல்றீங்க. அப்போ அந்த 5,000 ரூபாய் என்பது கொடுத்த கழிவு. கழிவு கொடுக்கும்போது உங்களுக்கு காசு, ரைட்? நீங்க காசு கொடுக்க போறது இல்லை, காசை நீங்க பெற போறீங்க, 45,000 ரூபாய் பெற போறீங்க. எனவே அங்க சொத்து குறையல, ஆனா சொத்துக்கள் ஏற்படும் குறைவுகள் அல்லது பொறுப்புகள் ஏற்படும் அதிகரிப்பு காரணமாக உரிமையில் ஏற்படும் குறைவு, உரிமையாளர்களுடைய பங்கிடுகள் தவிர்த்தவை. அப்ப கொடுத்த கழிவு என்பது உரிமையாளருக்கு கொடுக்க போறதில்லை. எனவே கொடுத்த கழிவு என்பது செலவீடு. செலவீடு அதிகரித்தால் லாபம் குறைவடைந்து உரிமை என்பது குறைவடைய போகிறது. அதே சமயம் இந்த கொடுத்த கழிவு மூலமாக உங்களினுடைய சொத்து என்பது குறைவடைய போகிறது. ஏன்? கடன்பட்டோர் என்கின்ற சொத்தை நீங்கள் குறைக்க வேண்டும். அப்போ கடன்பட்டோர் என்கின்ற சொத்து குறைவடைந்து உரிமை அதிகரிக்கிறது. பிகாஸ் உரிமை குறைவடைகிறது, கொடுத்த கழிவு என்பது லாபத்தை குறைத்து உரிமையை குறைக்கும். இதுல உரிமையால சம்பந்தப்படல, பிசினஸ் டிரான்சாக்ஷன். புரிஞ்சுதா இல்ல குழப்பமாயிக்குதா? புரிஞ்சுதா குழப்பமாயிக்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட். அப்ப நீங்க டெஃபினிஷனுக்கு உதாரணம் சொல்லும் போது கொடுத்த கழிவு பெற்ற கழிவு மென்ஷன் பண்ணி சொல்லலாம். பெற்ற கழிவு என்பது ஒரு வருமானம். வருமானம் அதிகரித்தால் உரிமை என்பது என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ்? அதிகரிக்கும். அதே சமயம் கழிவை பெறும்போது கடன் கொடுத்தோர் என்கின்ற பொறுப்பு குறைவடைகிறது. அப்ப பொறுப்பு குறைவடைகிறது அங்க. அதே சமயம் உரிமையும், அப்ப நீங்க அதை மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி கொடுத்த கழிவை நீங்க சொல்லலாம். கொடுத்த கழிவு ஏன் செலவீடு? கழிவு கொடுக்கப்படும் போது கடன்பட்டோர் என்கின்ற சொத்து குறைவடைகிறது. அதே சமயம் கொடுத்த கழிவு என்பது ஒரு செலவீடு, செலவீடு உரிமையை குறைக்கும். ரைட்? ஓகே, கொஞ்சம் விளங்கப்படுத்துங்கன்னு சொல்றீங்க. ஓகே, லெட் மீ டெல் யூ திஸ் இன் அ சிம்பிள் வே. சில நேரங்களில் எக்ஸ்பிளனேஷன்ல சில டைம் மாறினாலும் லெட்ஸ் மீ எக்ஸ்பிளைன் திஸ். ரைட்? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கொடுத்த கழிவுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இதை நம்ம டீப்பாக இதெல்லாம் பற்றி பார்ப்போம். கொடுத்த கழிவுண்டா என்ன ஏதுன்னு சொல்லி. கொடுத்த கழிவு என்பது நீங்க கழிவு கொடுக்குறீங்க, ரைட்? இப்போ அதுக்கு கடன்பட்டோர் ஒருவர் உங்களுக்கு தர வேண்டிய ஒரு தொகையாக, ஜஸ்ட் எஸ்யூம் ஒரு 1,00,000 ரூபாய் இருக்கிறது, ரைட்? 100,000 ரூபாய் உங்களுக்கு தர வேண்டும். நீங்க சொல்றீங்க, ரைட், 95,000 ரூபாய் நீங்க என்ன செய்யுங்க, ரூபா 95,000 பெற்றுக்கொண்டு ரூபா 1,00,000 ரூபாய் கடன்பட்டோரை தீர்க்கின்றீர்கள், இல்லாமாக்குறீங்க. இப்ப இங்க என்ன நடக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. இங்க இப்ப கடன்பட்டோர் தர வேண்டிய தொகையில கடன்பட்டோர் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் தருவார் உங்களுக்கு? கடன்பட்டோர் 95,000 ரூபாய் காசு தான் உங்களுக்கு தருவார். அப்ப 95,000 ரூபாய் காசு உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? உங்களோட பிசினஸுக்குள்ள 95,000 ரூபாய் காசு கிடைக்கிறது. இந்த 95,000 ரூபாய் கிடைப்பதன் மூலமாக என்ன நடக்குது? ரூபா 1,00,000 ரூபாய் பெறுமதியான கடன்பட்டோர் குறைவடைகிறது. சரியா நான் சொல்றது? அப்போ இங்க என்ன நடக்குது? சொத்து
குறைவடைதல் இல்லையா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து குறைவடைகிறது. கடன்பற்று என்பது சொத்து. அதே சமயம் இந்த கொடுத்த கழிவு என்பது என்ன? ஒரு செலவீடு. பிகாஸ் உங்களுக்கு வர வேண்டியதா இருந்த 5000 ரூபாவை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க. ஆனா 1,00,000 ரூபாய் என்பதுதான் விற்பனை வருமானமாக நீங்க பதிஞ்சிருப்பீங்க, எங்களுக்கு வருமானம். ஆனா இப்ப அந்த 1,00,000 வருமா? இல்ல, 95,000 ரூபாய் தான் வந்துருச்சு. எனவே அதை நீங்க செலவீடாக காட்ட வேண்டும். எனவே கொடுத்த கழிவு என்பது ஒரு செலவீடு. செலவீடு என்ன செய்யும்? இலாபத்தை குறைக்கும். இலாபம் குறைந்தால் உரிமையாளருக்கு போக வேண்டிய தொகை குறைய போகிறது. அதன் காரணமாக உரிமை குறைவடை. எனவேதான் கொடுத்த கழிவு ஒரு செலவீடு. ஏன் பாருங்க, கொடுத்த கழிவீடு செலவீட்டுக்கான ரைட், இதை நம்ம செலவீட்டுல பார்க்கணும். செலவீட்டுக்கான பண்புகளை கொண்டிருக்குதா இல்லையான்னு பாருங்க. என்னது? ஒன்று, சொத்து குறைவடைகிறது. ரைட், பாருங்க, சொத்துக்களில் ஏற்படும் குறைவுகள். அதே சமயம் உரிமை குறைவடைகிறது. உரிமையில் ஏற்படும் குறைவு. அப்ப சொத்து குறைஞ்சி உரிமை குறையணும், அல்லது பொறுப்பு அதிகரிச்சு உரிமை குறையணும். அப்ப கொடுத்த கழிவு என்பது சொத்தை குறைச்சி உரிமையை குறைக்குது. இல்ல உரிமையால சம்பந்தப்படல. பிகாஸ் பிசினஸ் வித்திச்சு, பிசினஸ் வர வேண்டிய தொகை பிசினஸ் தீர்மானிச்சு 5000 ரூபாய் விட்டு கொடுப்போம். அப்ப கொடுத்த கழிவு என்பது ஒரு உதாரணம். சாதாரணமான ஒரு செலவீட்டுக்கு. இதுவே மின்சார கட்டணம் செலுத்துறீங்க. ரைட், மின்சார கட்டணம் செலுத்துறீங்க. மின்சார கட்டணம் செலுத்தினா என்ன செய்ய போகுது? நேரடியாக அந்த ஒரு 10,000 ரூபாய் செலுத்துறீங்கன்னா காசு 10,000 வெளியேறு, உங்களோட நிறுவனத்தை விட்டு வெளியேறுகிறது. ஸோ காசு என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு சொத்தா இல்லையா? ஸோ இங்கேயும் ரைட், இங்கேயும் காசு என்கின்ற ஒரு சொத்து குறைவடைகிறது. சேம் டைம் மின்சார கட்டணம் என்பது ஒரு செலவீடு. செலவீடு அதிகரித்தால் என்ன நடக்கும்? செலவீடு அதிகரிக்கிறது. செலவீடு அதிகரித்தால் இலாபத்தை குறைக்கும். லாபம் குறைந்தால் என்ன நடக்க போகிறது? உரிமை குறைவடைகிறது. புரியுதா? ஸோ எனவேதான் ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்த கழிவு, மின்சார கட்டணம் எல்லாமே என்னவாக நம்ம பார்க்கிறோம்? நாம செலவீடாக பார்க்கின்றோம். ரைட். அல்லது இன்னொரு உதாரணம் சொல்றேன். பொறுப்பு அதிகரிக்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ செலுத்த வேண்டிய மின்சாரம் இருக்குது. செலுத்த வேண்டிய மின்சாரம் தான் காசா கொடுக்கல, ஆனா கொடுக்கணும். நம்ம அட்டூர் எண்ணக்கரு ஒரு எண்ணக்கரு படிப்போம், சரியா? செலுத்த வேண்டிய மின்சாரம் என்றால் நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் போன வருஷம் அல்லது போன மாசம் அது மின்சார கட்டணம் நீங்க பாவிச்சிட்டீங்க. அது செலவீடு. செலவீடு தான். எனவே மின்சார கட்டணம் என்பது செலவீடு. செலவீடு என்ன செய்யும்? இலாபத்தை குறைக்கும். ரைட், இலாபத்தை குறைக்கும். லாபம் என்ன செய்யும்? உரிமையை குறைக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா காசாக நம்ம எதுவுமே கொடுக்கலையே சார், செலுத்த வேண்டிய மின்சாரம் தானே, அப்ப சொத்து குறையலையாண்டா? எஸ். ஆனால் செலுத்த வேண்டிய மின்சாரம் என்பது ஒரு பொறுப்பு ஸ்டூடெண்ட். இதெல்லாம் நம்ம டீப்பா பார்ப்போம். உங்களுக்கு நான் இங்க வச்சு சொல்றேன். செலுத்த வேண்டிய மின்சாரம் என்பது உங்களுடைய பொறுப்பை அதிகரிக்கிறது. ரைட், அப்ப பாருங்க, இங்க என்ன நடக்குது? செலுத்த வேண்டியது என்பது பொறுப்புகளை அதிகரித்து உரிமையை குறைத்து உரிமையாளரின் தலையிடல் இல்லாமலுக்கு நடக்கிறது. புரிஞ்சுதா? இப்போ இப்ப அதே மாதிரி தான் இப்ப வருமானத்துல சைட்டும் அப்படித்தான் ஸ்டூடெண்ட்ஸ். வருமானத்துல இப்ப நீங்க ஒரு வாடகை வருமானம் இருக்குன்னு வைங்க. வாடகை வருமானம் ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சிச்சுன்னு சொன்னா காசு ஒரு 50,000 உங்களுக்கு கிடைக்குது. அப்ப காசு என்கின்ற சொத்து என்ன செய்யுது? அதிகரிக்கிறது. அப்ப இங்க சொத்து அதிகரிக்கிறது. அதே சமயம் வாடகை வருமானம் என்பது ஒரு வருமானம். வருமானம் அதிகரித்தால் லாபம் என்ன செய்யும்? லாபம் அதிகரிக்கும். லாபம் யாருக்கு போய் சேர வேண்டியது? உரிமையாளருக்கு போய் சேர வேண்டியது. எனவே உரிமையும் அதிகரிக்கும். ரைட். எனவே அப்போ இங்க நீங்க அப்ப புரிஞ்சு கொள்ள முடியும், சொத்து அதிகரிச்சு உரிமை அதிகரிக்குது. பாருங்க, சொத்துக்களில் ஏற்படும் அதிகரிப்பு உரிமையில் ஏற்படும் அதிகரிப்பு. ஆனா உரிமையால சம்பந்தப்படாது. வாடகை வருமானம், வட்டி வருமானம் சொல்லலாம். அதே சமயம் இதுல பொறுப்புகளில் ஏற்படக்கூடிய குறைவுகளையும் உரிமையில அதிகரிப்பை ஏற்படுத்தி உரிமையாளருடைய பங்களிப்பு இல்லாமலுக்கும் செய்யும். ரைட். பொறுப்புகளில் ஏற்படக்கூடிய குறைவுன்னு சொன்னா எப்படி அதை நம்ம வருமானமாக கருத முடியும்? இப்ப பெற்ற கழிவை நான் சொன்னேன். இப்ப பெற்ற கழிவு எப்படின்னு பார்ப்போமே.
அதை பார்ப்போம். பெற்ற கழிவு என்பது ஒரு வருமானமாக நம்ம சொல்றோம். ஏன் பெற்ற கழிவு என்பது ஒரு வருமானம்? கழிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதோ, ரைட், கழிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போதோ கடன் கொடுத்தோர் என்கின்ற பொறுப்பு குறையும். பிகாஸ் அவருக்கு காசு கொடுக்கும் போதுதான் நீங்க அவருக்கு காசு கொடுக்கும் போதுதான் கழிவை பெற்றுக்கொள்வீங்க. அப்ப பொறுப்பு என்பது குறைவடைகிறது. அதே சமயம் பெற்ற கழிவு என்பது ஒரு வருமானம். வருமானம் அதிகரித்தால் லாபம் அதிகரிக்கும். லாபம் யாருக்கு போய் சேர வேண்டியது? உரிமையாளருக்கு போய் சேர வேண்டியது. ஸோ உரிமை அதிகரிக்கும். எனவே தான் நம்ம பெற்ற கழிவை ஒரு வருமானம்னு சொல்றோம். அப்போ பெற்ற கழிவு என்பது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? பெற்ற கழிவு என்பது சொத்துக்களில் ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்துதான்னு கேட்டா இல்ல. ஆனா பொறுப்பை குறைக்குதான்னு சொன்னா எஸ். பொறுப்புகளில் ஏற்படும் குறைவுகள் காரணமாக உரிமையில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு, அப்ப பெற்ற கழிவு வருமானமாக நம்ம கன்சிடர் பண்றோம். சேம் கேஸ் கொடுத்த கழிவுல, ரைட்? சொத்து குறைவடைகிறது இங்க. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ யூ காட் த பாயிண்ட், ரைட்? இப்போ உங்களோட லெவலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 2வது சாப்டரை படிக்கிறதுக்கு இவ்வளவுக்கு டீப்பா நீங்க போக தேவையில்லை. இப்போதைக்கு உங்களுக்கு டெஃபினிஷனா பாடமாக்கி வச்சுக்கொள்ள பாருங்க. பட் விளக்கம் கேட்டால் சொல்ல தெரியணும். எனவே வருமானம் என்பது சொத்து அதிகரிச்சு உரிமை அதிகரிச்சு உரிமையாளரின் பங்களிப்பு இல்லாம நடக்கணும், அல்லது பொறுப்பு குறைஞ்சி உரிமை அதிகரிச்சு உரிமையாளரின் பங்களிப்பு இல்லாம இருக்கணும். அப்ப நீங்க நினைவு வச்சுக்கணும், சொத்து அதிகரிச்சு அல்லது பொறுப்பு குறைவதன் மூலமாக உரிமை அதிகரிக்கிறது, உரிமையாளரின் பங்களிப்பு இல்லாமல் அது வருமானம். அல்லது செலவீடு நம்ம சொல்லணும் என்ன, சொத்து குறையணும் அல்லது பொறுப்பு அதிகரிக்கணும், இதன் காரணமாக உரிமை குறைவடையணும். ஆனால் அது உரிமையாளருக்கு கொடுத்தது இல்லை, கொடுக்கக்கூடாது. உரிமையாளர் பற்றாக எடுத்ததோ உரிமையாளருக்கு பங்கு லாபங்கள் கொடுத்ததோ அதெல்லாமே செலவீடு கிடையாது. இதன் அடிப்படையில தான் பற்று என்பது ஒரு செலவீடு இல்லை. உங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தராங்களோ தெரியாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குழம்புற. பற்று என்பது ஒரு செலவீடு இல்லை. ஏன் இது செலவீடு இல்லை என்ற டெபினிஷனுக்கு வராது. இப்ப உரிமையாளர் சொந்த தேவைக்காக காசு எடுக்கிறார். காசு எடுத்தா சொத்து குறையும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா இங்க உரிமையாளருக்கு கொடுத்தது இல்லையா? அது உரிமையாளரின் கான விநியோகம் இல்லாம இருக்குதாண்டா? இல்ல. உரிமையாளர் பங்கிடல், உரிமையாளர் அவர் சொந்த தேவைக்கு எடுத்து போகிறார். எனவே அது செலவீடு இல்லை. பற்ற கொண்டு போய் நம்ம ஒரு காலம் வருமான கூட்டில் செலவிடாக காட்டுறல, பிகாஸ் அது டெபினிஷனுக்குள்ள வராது. பிகாஸ் உரிமையாளர் அங்க சம்மந்தப்படுறார், உரிமையாளருக்கு நம்ம கொடுக்குறோம். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இப்போ உங்களுக்கு கிளியரா? முதல்ல சொத்துண்டா என்னன்னு சொல்ல தெரியுமா? பொறுப்புண்டா என்னன்னு சொல்ல தெரியுமா? வருமானம்டா என்னன்னு சொல்ல தெரியுமா? செலவீடுண்டா என்னன்னு சொல்ல தெரியுமா? வருமானத்துக்கு ப்ராப்பரான டெஃபினிஷன் சொல்லி, சொத்து அதிகரிச்சு செய்யறதுக்கு காரணம் என்ன, பொறுப்பு குறைஞ்சி செய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி அந்த டெஃபினிஷனுக்கு ஏற்ற மாதிரி விளக்கம் சொல்ல தெரியுமா? Are you confident? Right? Good. Right. இப்போ நிதி கூற்றுகளினுடைய மூலகங்கள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போறது the recognition of elements in the financial statements. இப்போ நிதி கூற்றுகளினுடைய இந்த மூலகங்களை, நான் சரியான மூலகங்கள் தமிழை நான் யூஸ் பண்றேன், தட்ஸ் பெட்டர் ஃபார் யூ அண்டர்ஸ்டாண்டிங். சில நேரங்களில் பாஸ் பேப்பர் கொஸ்டின்ல நீங்க குழம்புவீங்க. எப்பயுமே ப்ளீஸ் லுக் ஃபார் த வேர்ட் எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் என்று சொல்றது சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவீடுகளை தான். எனவே நிதி கூற்றுகளில் உள்ள மூலகங்களை நாம இனங்காண போறோம். எப்படி நாம இதனை இனங்காண்ற? இனங்காணல் என்கின்ற வேர்டினுடைய மீனிங் என்ன? ரிகக்னிஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஓகே, உங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த வேர்ட் ரொம்ப பழக்கப்பட்டிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இனங்காணல் என்றால் நிதி கூற்றுகள், நம்ம தயாரிக்க போகின்ற வருமான கூற்றுகள், வருமானங்கள் செலவீடுகளை உள்ளடக்கிய வருமான கூற்று, சொத்து, பொறுப்பு, உரிமையினை உள்ளடக்கிய நிதிநிலைமை கூற்றில் நாம கொண்டு போய் ஓகே இதெல்லாம் சொத்து, இதெல்லாம் பொறுப்பு, இதெல்லாம் உரிமைன்னு நாம சொல்லணும், இதெல்லாம் வருமானம், இதெல்லாம் செலவீடுன்னு நம்ம காட்டணும்னா என்ன இருக்கணும் என்பதுதான் ரிகக்னிஷன். அப்ப டெபினிஷன் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் காட்ட முடியுமாண்டா காட்ட முடியாது. ரிகக்னிஷன் இருக்கணும். வரைவிலக்கணம் மட்டும் போதுமா நிதி கூற்றுகளில் கொண்டு போய்? ஒரு சொத்து, சொத்தினுடைய வரைவிலக்கணத்தை பூர்த்தி செய்தால் அதனை நிதி கூற்றுகளில் காட்ட முடியுமா என்றால் பிழை. ஒரு பொறுப்பு அல்லது ஒரு வருமானம் அல்லது ஒரு செலவீடு வெறும் வரைவிலக்கணத்தை மாத்திரம் பூர்த்தி செய்கிறது என்றால் அதனை நிதி கூற்றுகளில் இனங்காண முடியுமா, நிதி கூற்றுகளில் கொண்டு போய் காட்ட முடியுமா என்றால் அது பிழை, காட்ட முடியாது. அது கூறுகள் பின்வரும் நியதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும். வெறும் வரைவிலக்கணம் மட்டும் போதாது, இந்த 3 விஷயங்களே இருக்கணும். That is relevant information, faithful representation and compliance with the definition.
இந்த நோட்ஸ் பெரும்பாலும் உங்களோட ஸ்கூல்ல எல்லாம் தரமாட்டாங்க, உங்களோட டியூஷன் கிளாஸ்ல எல்லாம் தரமாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது. ஒரு சொத்தினை, ஒரு பொறுப்பினை, ஒரு உரிமையினை அல்லது ஒரு வருமானத்தினை அல்லது ஒரு செலவீட்டினை நீங்கள் நிதி கூற்றுகளில் கொண்டு போய் காட்ட வேண்டும் என்றால் முதலாவது வரைவிலக்கணத்தோடு அது இணங்கியிருக்கணும். சரியா? அது மூன்றாவது கேட்டகரியா தான் நம்ம சொல்றோம். வரைவிலக்கணம் இப்போ உங்களுக்கு தெரியணும். ரைட்? இப்போ உங்களுக்கு வரைவிலக்கணம் தெரியும். சொத்துண்டா என்ன, பொறுப்புண்டா என்ன, வருமானம்டா என்ன, செலவுண்டா என்ன, உரிமை. வரைவிலக்கணத்தோட சேர்த்து அதனை நீங்கள் ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன், இதனை நம்பகமான பிரதிநிதித்துவம் அல்லது இதற்கு பெயர் உண்மையான பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லும். உண்மையான ரெப்ரசன்டேஷன் நீங்க பண்ணணும். இட் ஷுட் பி ரிலவெண்ட் ஆகவும் இருக்கணும். ரைட்? இதுல ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன விஷயத்தை சொல்றாங்கன்னு பார்ப்போம். ரைட்? the relevant information about assets or liability, about income or expenses or change in equity, about the asset or liability and about any income or expenses or change in the equity. அதாவது சொத்து அல்லது பொறுப்பு அல்லது வருமானம், செலவு அல்லது உரிமையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சம்பந்தமாக ரிலவெண்டான இன்ஃபர்மேஷனா இருக்கும். ரைட்? இஃப் இட் இஸ் நாட் ரிலவெண்ட் யூ கேனாட் ஷோ. அப்போ ஒரு ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கணும், அந்தந்த சொத்துக்குரிய இன்ஃபர்மேஷனா இருக்கணும். அதே சமயம் ஃபெய்த்ஃபுல்லி யூ ஆர் ரெப்ரசன்டிங், நியாயமாக முன்னிலைப்படுத்துறீங்க. ரைட்? சொத்து அல்லது பொறுப்பு அல்லது வருமானம் அல்லது உரிமையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்பகமான உண்மையான ரீதியில நீங்க அதை காட்டுறீங்க, அதனுடைய தொடர்புடைய தகவல்களை காட்டுறீங்க. அதோட நீங்க வரைவிலக்கணத்தோட இணங்கி போறீங்க என்றால் தான் அந்த சொத்தினையோ பொறுப்பினையோ உரிமையினையோ வருமானத்தினையோ செலவினையோ உங்களால ரிகக்னிஷன் பண்ண முடியும். ரைட்? எஸ். இனங்காணல் என்றால் உங்களுக்கு தெரியணும், வரைவிலக்கணத்தோட நம்பகமான பிரதிநிதித்துவமும் ரிலவன்சி, பொருத்தப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இருக்கும். Right? And the nature of economic benefits and outflows. But now we are going to try to do other things. இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், பொருளாதார நலன் இருந்தால் அதற்கு பெயர் பொருளாதார வளம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். ரைட்? எதிர்கால பொருளாதார நலன்களை கொண்ட சொத்துக்களை தான் பொருளாதார வளம் என்று சொல்லுவோம். அந்த பொருளாதார வளங்கள் தான் நிறுவனத்தினுடைய சொத்துக்கள் என்று சொன்னோம். எனவே we have economic outflows as well as economic inflows. பொருளாதார நலன்கள், நன்மைகள், பொருளாதார நன்மைகள், பொருளாதார வெளியேற்றங்கள் ரெண்டு படிப்போம். இதுல பொருளாதார நலன்கள் நமக்கு கிடைக்குது என்று சொன்னா, அது உட்பாயுதுன்னு சொன்னா அது வருமானத்துக்கும், பொருளாதார நலன்களுடைய வெளியேற்றங்களை நம்ம செலவீடுகள்னு சொல்லுவோம். ஸோ the flow of cash to the business, it will increase the assets in the business or it will decrease the benefit, அதாவது decrease the liabilities. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், வருமானம் என்றால் வணிகத்தில் காசாக சொத்து அதிகரிக்கும். அதான் நான் சொல்றேன், காசு நிறுவனத்துக்குள்ள வரும் அல்லது வணிகத்தினுடைய சொத்துக்கள் ஏதோ ஒரு அடிப்படையில் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். சேம் டைம் சில நேரங்களில் அப்படி இல்லாட்டி பொறுப்பு குறைகிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நினைவு இருக்குதா, நம்ம வருமானத்துக்குரிய டெஃபினிஷன் பார்க்கும்போது சொத்து அதிகரிச்சு அல்லது பொறுப்பு குறைவதன் மூலமாக உரிமை அதிகரிக்குது, உரிமையாளரின் பங்களிப்பு இல்லாமல். எனவே பொருளாதார நலன்கள், அதாவது சொத்துக்களினுடைய அதிகரிப்பு அல்லது காசினுடைய உட்பாய்ச்சலை பொருளாதார நலன் என்று சொல்லலாம், அல்லது பொறுப்புகள் குறைவடைவதையும் பொருளாதார நலன் என்று சொல்லலாம். அப்ப பொருளாதார ரீதியான நலன் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் சொத்தோ காசோ வாரது கிடையாது, பொறுப்பு குறைவடைவதும் பொருளாதார நலன் தான். புரியுதா? அதனாலதான் கடன் கொடுத்தோர் என்கின்ற பொறுப்பு நமக்கு குறையுது என்பதன் காரணமாகத்தான் பெற்ற கழிவை வருமானமாக நம்ம இனங்காண்கின்றோம். எனவே பொறுப்பு நமக்கு குறையுது, காசு நமக்கு உட்பாயுது அல்லது வணிகத்தினுடைய வேற சொத்துக்கள் அதிகரித்தால் அது பொருளாதார நலன். அந்த பொருளாதார நலன் வருமானத்தில் இருக்கும். பொருளாதார ரீதியான வெளியேற்றங்கள், வெளிப்பாய்ச்சல்கள் சொல்லுவோம், எக்கனாமிக் அவுட்ஃப்ளோஸ். இந்த எக்கனாமிக் அவுட்ஃப்ளோஸை நம்ம செலவீடுகளோட எப்படி பார்ப்போம்? செலவீடு ஒன்று ஏற்படுகின்றால் வணிகத்திலிருந்து காசு நிறுவனத்தை விட்டு வெளியால போகணும், மின்சார கட்டணம் கொடுக்கறதுக்கு, ஓட்டர் பில் கட்டுறதுக்கு, டெலிபோன் கட்டுறதுக்கு. அதே சமயம் சொத்துக்கள், அது காசாக இல்லாமட்டால் வேற ஏதாவது சொத்துக்கள் நம்மளை விட்டு போகணும், அதுவும் பொருளாதார வளங்களின் வெளியேற்றம், பொருளாதார வெளிப்பாய்ச்சல். அதே சமயம் நமக்கு ஒரு பொறுப்பு அதிகரிக்குதுன்னு வைங்க, பொறுப்பு அதிகரித்தாலும் அது பொருளாதார வெளியேற்றம், பொருளாதார ரீதியான
வெளியேற்றம் சொல்லும், எக்கனாமிக் அவுட்ஃப்ளோ தான் சொல்லும். அப்ப பொறுப்பு அதிகரிப்பதன் காரணமாகத்தான் செலுத்த வேண்டிய மின்சார கட்டணம் என்பது ஒரு செலவீடாக கருதப்படுகிறது. ஏன்? பொறுப்பு அதிகரிக்குது, கொடுத்துத்தான் ஆகணும். எனவே பொறுப்பு அதிகரிப்பது, ஒரு வணிகத்தினுடைய சொத்து குறைவது, காசு வெளிப்பாய்தல் எல்லாமே பொருளாதார வெளியேற்றம் செலவீடாக கருதப்படும். அப்ப இது வருமானம் செலவு டெபினிஷன்ல இருந்து நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணப்படுது. And now let's move to the extended accounting equation. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய கணக்கீட்டு சமன்பாட்டை நாம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். அதுக்கு நான் ஐம் கோயிங் டு யூஸ் த எக்ஸல் சீட். ரைட்? எத்தனை பேருக்கு நான் ஷேர் பண்ணிக்கிற எக்ஸல் ஸ்கிரீன் சரியா தெளிவா விளங்குது? All of you, can you please confirm me? I have shared the Excel screen. Will you able to understand it? Right? Okay. So now, நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளினுடைய அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு என்பது என்ன? ஒரு நிறுவனத்தில் சொத்துக்கள் என்பது காணப்பட்டால், ரைட், ஒரு நிறுவனத்தில் சொத்துக்கள் என்பது காணப்பட்டால், அந்த சொத்துக்கள் அந்த நிறுவனத்தில் காணப்படுகின்ற பொறுப்புகளுக்கும், ரைட், அந்த நிறுவனத்தில் காணப்படுகின்ற பொறுப்புகளுக்கும், அதே சமயம் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய உரிமைக்கும் சமனாக இருப்பது என்பதுதான் நம்மளுடைய அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடாக நம்ம படிச்சுக்கிற விஷயம். இதுதான் அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு. இதுல யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை. அப்படின்னா என்ன? ஒரு நிறுவனத்திற்கு சொத்தானது எந்தெந்த வழிகளில் வர முடியும் என்று சொல்கின்றோம்? வெளியாலிருந்து கடனை வாங்கி நீங்க சொத்தை வாங்கி வச்சிட்டு இருக்கலாம், அல்லது உரிமையாளர் கொண்டு வந்து சொத்து வாங்கி வச்சிருக்கலாம். எனவே எப்போதும் மொத்த சொத்துக்கள் மொத்த பொறுப்புக்கும் உரிமைக்கும் சமனாக காணப்படும். திஸ் இஸ் பேசிக். இப்ப இதோட ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, இதோட இந்த சொத்து பொறுப்பு உரிமையில நமக்கு தெரியும், உரிமையை அதிகரிக்கக்கூடியது என்ன? வருமானம். அப்ப இந்த உரிமை என்ன செய்யும்? வருமானம் உழைத்தால் உரிமை என்ன செய்யும்? அதிகரிக்கும். அதே சமயம் இந்த உரிமை செலவீடு ஏற்பட்டால் என்ன செய்யும்? இந்த உரிமை குறைவடையுமா இல்லையா? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியும், ரைட், இந்த உரிமையினை வருமானம் அதிகரிக்கும், செலவீடு குறைக்கும். எனவே வருமானத்தை கூட்டி செலவீட்டை கழித்தால் இதை நம்ம இதோட சேர்த்து கொள்ளலாமா இல்லையா? ரைட்? நேரடியாக உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உரிமையை நேரடியாக பாதிக்கும் என்றும், வருமானம் அதிகரிச்சு லாபம் அதிகரிச்சு உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை வருமான உரிமையை கூட்டுவிடும், நேரடியாக சொல்லலாம். செலவீடுகள் லாபத்தை குறைத்து உரிமையை குறைக்கும் என்பதனை நேரடியாகவே உரிமையிலிருந்து குறைச்சு கொள்ளலாம். இது சரியா பிள்ளையா? அப்ப நம்ம இப்படி சொல்லலாம், ஒரு பிரக்கெட்டையும் போட்டுடலாம். வருமானத்திலிருந்து செலவீடு போக வரக்கூடியதுக்கு பேரு லாபம் என்றால், வருமானம் செய்ய செலவீடு லாபத்தை தரும் என்றால் லாபம் உரிமையை அதிகரிக்கும். இது சரியா பிள்ளையா நான் சொல்லிக்கிறது? எத்தனை பேர் எக்ரி பண்றீங்க? சேம் டைம் இந்த வருமானத்தில இருந்து செலவீட்டை கழிக்கிறதுக்கு பேர் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? இலாபம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் சரியா பிள்ளையா? Did you understand the three formulas type I'm created? அடிப்படை சொத்து சமன் பொறுப்பென்றால், வருமானங்கள் உரிமையை அதிகரிக்கும் என்றால் பிளஸ் வருமானம், செலவீடுகள் உரிமையை குறைக்கும் என்றால் மைனஸ் செலவீடுகள், வருமானம் செய்ய செலவீடுகள் காட்டலாம், வருமானம் செய்ய செலவீடுக்கு பிறகு லாபம் அப்படின்னு சொல்றோம். சிம்பிள், ரைட்? அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நான் சொல்றேன், ரைட், இப்போ நீங்க உங்களுடைய சொந்த தேவைக்காக எடுக்கிறீங்க, அதுக்கு பேர் என்ன? பற்றுன்னு சொன்னோம். பற்றுக்கள் உரிமையை என்ன செய்யும்? உரிமையை குறைக்கும். அப்ப இங்க நான் இங்க மைனஸ் போட்டு பற்று நீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உரிமையாளர் தர வேண்டிய தொகையிலிருந்து உரிமையிலிருந்து நாங்கள் கழித்து விடுவோம் பற்று. அப்ப நான் இங்க மறுபடியும் இங்க அட்ஜஸ்ட் பண்றேன், லாபம் செய்யப்பற்று அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? முடியாது. பிகாஸ் உரிமையை குறைக்கும். அதே சமயம் மேலதிகமாக மூலதனம் இட்டால் உரிமை என்ன செய்யப்பட போகிறது? அதிகரிக்க போகிறது. எனவே நான் இங்க இந்த உரிமை எப்படி வருமானம் கூட்டிச்சோ செலவீடு கழிச்சிச்சோ பற்றினால் உங்களுடைய உரிமை குறையுமோ, அதே மாதிரி மேலதிகமாக இட்ட மூலதனமும் உரிமையை அதிகரிக்க போகிறது என்று நான் சொல்கின்றேன். சோ மேலதிகமாக இட்ட மூலதனம் என்பது
உரிமையை அதிகரிக்கின்றது என்று சொல்றேன். அப்ப நான் இங்க மறுபடியும் நான் இங்க அட்ஜஸ்ட் பண்றேன். ஓகே, அப்ப மேலதிகமாக மூலதனம் இட்டால் உங்களுடைய உரிமை தொகை அதிகரிக்க போகிறதுன்னு சொல்றேன். மேலதிகமாக இட்ட மூலதனம் சுருக்கமா எழுதுறேன் நான். ரைட். இப்ப இன்னும் இதை நம்ம டீப்பா போனோம்னு சொன்னா, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த உரிமை, ரைட், இப்ப நம்ம இதுல இருந்து ஒரு லாப சமன்பாட்டை உருவாக்க முடியுமா? லாப சமன்பாட்டை உருவாக்க முடியுமா? முடியாத நம்மளால. இப்ப சில சொன்னோம் ஏண்டா நமக்கு லாபம் என்பது இங்க இருக்கின்றது. இலாபத்தை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம மத்த பக்கம் எடுத்தோம்னா லாப சமன்பாடு என்பதை நம்மளாலையும் உருவாக்க முடியும். இப்போ அப்ப இலாபம் சமன், ரைட், இலாபம் சமன் இந்த பிளஸ் லாபம் வச்சுட்டு, ரைட், நாம உருவாக்க போறோம். எப்படி உருவாக்க முடியும்? சிம்பிளா நம்மளால உருவாக்க முடியும். ரைட். ரைட், இலாப சமன்பாடு இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்படித்தான் நம்ம இந்த கணக்கீட்டு சமன்பாடுகளை நாம சரியா நாம செய்யணும். அப்போ இதுல சிம்பிளா பிளஸ் வருமானம் மைனஸ் செலவீடுகள். அப்ப இதை நான் இப்படி ஒரு சமன்பாடு நான் உங்களுக்கு சொல்றேன். சொத்துக்கள், இப்போ உங்களுக்கு தெரியும், சொத்துக்கள்ல we have this bracket. இந்த bracket நம்ம எடுத்தாலும் எந்த ஒரு பிழையும் இல்லை. ரைட். இப்போ இந்த சொத்துக்களோட இந்த செலவீடுகள் மைனஸ்ல இருக்குது. அப்போ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா காட்டுறேன். சொத்துக்கள் சக செலவீடுகள் சமன், ரைட், அதே பொறுப்புகள் அண்ட் சக உரிமை அண்ட் வருமானத்தை அப்படியோ நம்ம வச்சு கொண்டு இருக்கிறோம் என்றால் இது சரியா பிள்ளையா? இது சரி. வருமானம் அதே மாதிரி இந்த சய பற்றுக்களை நாம் என்ன செய்ய முடியும்? இங்க கொண்டு வந்து சக பற்றுக்களாகவும் மாற்ற முடியும். அண்ட் சக மேலதிகமாக இட்ட மூலதனம் சரியாக அங்கே இருக்கட்டும். ஸோ மேலதிகமாக இட்ட மூலதனம் இப்படி பல வடிவத்துக்கு நம்ம மாற்ற முடியும் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா பேசிக் இதுதான். பேசிக் புரிஞ்சா ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. பேசிக் உங்களுக்கு தெளிவா? அப்ப இந்த பேசிக் ஃபார்முலாவை போட்டுட்டு சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை, உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? வருமானம் உழைத்தால் உரிமை அதிகரிக்கும், பிளஸ் வருமானம். செலவீடு உரிமையை குறைக்கும், மைனஸ் செலவீடு. பற்று உரிமையை குறைக்கும், மைனஸ் பற்று. மேலதிகமாக இட்ட மூலதனம் உரிமை அதிகரிக்கும், பிளஸ் மேலதிகமாக. இதுக்கு பிறகு எதை எங்கால பிளஸ் ஆக்கினா என்ன, மைனஸ் ஆக்கினா நமக்கு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் தெரியும் தானே? ரைட். அப்போ இதுல நம்ம என்ன செய்யறோம்? வருமானத்திலிருந்து செலவீடுகளுக்கு போன வாரதுக்கு காரணம் லாபம். தென் எகெயின் இந்த ஃபார்முலா உருவாக்கினோம். தென் மைனஸ்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வந்தோம். சொத்து மைனஸ் செலவீடுகள் பிளஸ் செலவீடுகள், மைனஸ் பற்றுகள் பிளஸ் பற்று. அப்ப சொத்து சக செலவீடுகள் சக பற்று சமன் பொறுப்பு சக உரிமை சக வருமானம் சக மேலதிகமாக கிட்ட மூலதனம். கரெக்ட். ஃபார்முலா கரெக்டா தான் இருக்குது சார். லாபத்துக்கு முதல் வருமானம் மைனஸ் முதல் செலவீடுகள் வருமா? எங்க எதை போடுறோம்ங்கிறது பிரச்சனை இல்லைம்மா. ஃபார்முலா கரெக்டா இருந்தா சரி. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஒன்று செய்றீங்க. ஆரம்ப உரிமை என்பது என்ன? ஆரம்பத்தில் இட்ட மூலதனத்தை ஆரம்ப உரிமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம பார்த்து வச்சிருக்கோம். உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயம் லாபம், மேலதிகமாக இட்ட மூலதனம், ரைட், வருமானம் உழைச்சிங்கன்றா செலவீடுகள் உழைச்சிங்கன்னு சொன்னா அதான் லாபம்னு சொல்றோம். வருமானம் செய்ய செலவீடுகள் தான் லாபம்னு சொல்றோம். எனவே ஆரம்பத்தில் உங்களுடைய உரிமையை என்ன அதிகரிக்கும்? ஆரம்ப உரிமை. அடுத்ததாக நீங்க மேலதிகமாக மூலதனம் இட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஆரம்ப உரிமையை மேலதிகமாக இட்ட மூலதனம் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு ஒரு 40,000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். ஒரு 40,000 ரூபாய் மேலதிகமாக இட்ட மூலதனம் உரிமையை அதிகரிக்க போகிறது. தென் நீங்கள் அந்த காலப்பகுதிக்கு உழைத்த வருமானத்திலிருந்து செலவீடு போக வரக்கூடிய இலாபம் என்பதும் உங்களுடைய உரிமையை அதிகரிக்கும். உதாரணத்துக்கு ஒரு 70,000 ரூபாய் உரிமையை அதிகரிக்க போகிறது, இலாபம். அதே சமயம் நீங்கள் உங்களுடைய சொந்த தேவைக்கு எடுத்தால் அதுக்கு பேர் என்ன? பற்று என்று சொல்ல போறோம். அப்ப இந்த பற்று என்பது என்ன செய்ய போகின்றது ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த பற்றும் உங்களுடைய உரிமையை குறைக்க போகிறது. உதாரணத்துக்கு ஒரு 40,000 ரூபாய் எடுத்துறீங்க. அப்போ ஆரம்ப உரிமை சக மேலதிகமாக இட்ட மூலதனம் சக லாபம் சய பற்று இதெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு வரக்கூடியதான் என்ன? உங்களினுடைய இறுதி உரிமை என்கின்ற ஒரு விஷயம். அப்ப இறுதி உரிமை என்பது 1,00,000
70,000 இருக்க போகிறது. Am I correct? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆரம்ப உரிமையிலிருந்து எவ்வாறு இறுதி உரிமைக்கு வந்தோம் என்கின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட்? இது புரிஞ்சு தானே? இப்போ ஸ்டூடெண்ட் இதை வச்சு தான் நம்ம லாப சமன்பாட்டை நம்ம உருவாக்க போகின்றோம். இப்போ இதை பாருங்க, ஆரம்ப உரிமை சக மேலதிகமாக இட்ட மூலதனம் சக லாபம் சய பற்று என்றால் இலாப சமன்பாடு என்பது என்ன தெரியுமா? இதை வச்சு நம்ம உருவாக்கப்படுகின்ற சமன்பாடு, இந்த லாபத்தை காண்பதற்கான சமன்பாடு மை டியர் சிம்பிள். இலாபம் சமன், ரைட்? இந்த இறுதி உரிமையை எடுத்து நம்ம போவோம். இறுதி உரிமையிலிருந்து ஆரம்ப உரிமையை கழித்து, ரைட்? இறுதி உரிமை செய்ய ஆரம்ப உரிமை அதோட சகபற்று சய மேலதிகமாக இட்ட மூலதனம், இதுதான் இலாப சமன்பாடு. புரியுதா? இதுதான் லாப சமன்பாடு. எப்படி இந்த லாப சமன்பாடு வந்துச்சு? இங்க இருக்கிற இதே விஷயத்த நீங்க ஒரு ஃபார்முலாவா எழுதினீங்கன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆரம்ப உரிமை சக மேலதிகமாக இட்ட மூலதனம் சக லாபம் சயபற்று சமன் இறுதி உரிமை. இப்போ இதே விஷயத்தை நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த இறுதி உரிமையை இங்க எடுத்து இந்த இறுதி உரிமையிலிருந்து லாபத்தை வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இங்கே சைடுக்கு எடுத்துட்டு வந்திக்கிறோம். இறுதி உரிமையில இருந்து இந்த ஆரம்ப உரிமை கூட்டப்படுகிறது, பிகாஸ் முன்னுக்கு பிளஸ் இருக்கும், அது கழிக்கப்படுகிறது. இந்த பற்று இங்க கழிக்கப்படுகிறது, இங்க இங்க மற்ற சைடுக்கு எடுத்து வந்தவன கூட்டப்படுகிறது. இந்த மேலதிகமாக இட்ட மூலதனம் இங்க கூட்டப்படுகிறது, இந்த மற்ற சைட்ல அது கழிக்கப்படுகிறது. ஸோ மிஞ்ச போறது லாபம். அதனாலதான் இதுக்கு பேரு இலாப சமன்பாடு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப புரிஞ்சுது அந்த லாப சமன்பாடு என்பது? ஸ்கூல்ல உங்களுக்கு படிச்சு தந்தது விளங்கினுச்சா? உண்மையை சொல்லுங்க. ஸ்கூல்லையோ உங்களோட மத்த எங்கேயாவது டியூஷன் போனா இந்த லாப சமன்பாடு இப்படித்தான் வந்துச்சுன்னு சொன்னாங்களா? இதான் லாப சமன்பாடு, பாடமாக்குங்க, எழுதுங்க, அதான் கதை. லாப சமன்பாடா இறுதி உரிமை செய்ய ஆரம்ப உரிமை சகப்பற்று சய மேலதிக கிட்ட மூலதான். இது எப்படி வந்துச்சு, ஏன் செய்யறோம், எதுக்குங்கிறது தெரியா, பிள்ளைகளுக்கு மறந்து போய்த்திரும். திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் அவர் டீச்சர்ஸ். ஸோ நவ் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு தெளிவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு என்பது என்ன, அதுல வருமானம் செலவீடுகள் எப்படி உள்வாங்கப்படுகின்றது, அதுக்குள்ள பற்று எப்படி உள்வாங்கப்படுகிறது, அதுக்குள்ள எப்படி மேலதிக மூலதனம் வருகிறது, லாபம் என்பது அதுக்குள்ள எப்படி கனெக்ட் ஆகுது, அதை வச்சு நாம எப்படி இந்த சமன்பாட்டை ஆரம்ப உரிமையிலிருந்து இறுதி உரிமைக்கு வாரம், ஆரம்ப உரிமையிலிருந்து இறுதி உரிமைக்கு வாரத்தை வச்சு எப்படி லாப சமன்பாடு உருவாக்கப்படுகிறது என்பது தெளிவா? 100% okay. Shall I get a yes or no from all the people? Right? I hope so. You are with me with 100% focus. Okay? Right. Now, let's move to our theories area. இப்போ நம்ம theories பார்த்தா it's like a piece of cake for you. இப்போ பாருங்க, for detailed analysis, the accounting equation can be expanded. விரிவான பகுப்பாய்வுக்காக கணக்கீட்டு சமன்பாட்டை நாம கொஞ்சம் விரிவாக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, சொத்துக்கள் சக செலவுகள் சமன் உரிமை சக வருமானம் சக பொறுப்புகள். Right? Assets plus expenses is equal to equity plus give me a minute. Right? Assets plus expenses is equal to equity plus income plus liabilities. இந்த ஃபார்முலாவை எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா? நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட், சொத்து சமன், நமக்கு படிச்சது என்ன, சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை. ஏன் நான் இங்க செலவிட்ட சொத்துக்களோட கூட்டி வச்சிக்கிறேன்? ரைட்? ஏன் நான் இங்க சொத்துக்களை செலவீட்டோட கூட்டி வச்சிக்கிறேன், அதே சமயம் வருமானத்தை இந்த சைட்ல வச்சிருக்கிறேன்? காரணம் இருக்குது. ஏன் காரணம் என்றால், வருமானங்கள் உரிமையை அதிகரிக்கும், எனவே உரிமையோட பிளஸ் பண்ணிடலாம். செலவீடுகள் உரிமையை குறைக்கும், எனவே இது இங்கல வாரண்டு சொன்னா வலது பக்கம் வாரண்டா சய செலவீடுகளா இருக்கணும். ஆனா நாம இடது பக்கம் காட்ட போறோம்டா சக செலவுகளாக இருக்கு.
அதோட இன்னொரு விஷயத்தை நீங்க நினைவு வச்சு கொள்ளலாம் ஸ்டூடெண்ட்ஸ். சொத்துக்கள் என்பது வளமையான மீதி வரவு மீதிகள், இதெல்லாம் நம்ம படிப்போம் இரட்டை பதிவு தத்துவத்துல. சொத்துக்கள் என்பது வளமையான மீதி வரவு மீதிகள், செலவீடுகளும் வளமையான மீதிகள் வரவு மீதிகள், சொத்துக்களும் செலவீடுகளும் வரவு பக்கம் பதிச்சால் அதிகரிக்கும், அதனால சொத்துக்களும் செலவீடுகளும் வரவு பக்கம் வரணும்னு நீங்க நினைவுக்கு வச்சு கொள்ளலாம். அதே சமயம் உரிமையும் வருமானங்களும் பொறுப்புகளும் செலவு மீதிகள், எனவே இது மூன்றும் செலவு பக்கம் இருக்கணும்னு சொல்லி நீங்க நினைவு வச்சு கொள்ளலாம். சிம்பிளா குழம்பாம இருக்கிறது அப்படியும் நீங்க நினைவு வச்சு கொள்ள இயலும். ரைட்? ஸோ ஐ ஹோப் ஸோ ஐ மேட் கிளியர். ஸோ இந்த வடிவத்தை காட்டுவது என்னன்னு சொன்னா, ரைட், இந்த அசெட்ஸ் எக்ஸ்பென்சஸ் இந்த இக்விட்டின்னு சொல்லி காட்டுவது என்னன்னு சொன்னா, சிம்பிளா டெபிட் சைட் அசெட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ரெக்கார்டட் அஸ் டெபிட்ஸ். வரவு பக்கம் ஏன் காட்டோம்னா சொத்துக்கள் மற்றும் செலவுகள் அதிகரிப்புகள் வரவுகளாக பதிவு செய்யப்படும் என்பது இரட்டை பதிவு தத்துவம் படிச்ச பிள்ளைகள் அல்லது படிக்கும்போது உங்களுக்கு புரியும். அதனால சொத்துக்கள் சக செலவீடுகள் வரணும், செலவு பக்கம் உரிமை வருமானம் சக பொறுப்புகள் வரணும். பிகாஸ் எல்லாமே செலவு மீதிகள் வளமையான மீதிகள் அதிகரிச்சால் வரவு பக்கம் செலவு பக்கம் பதிவு செய்யும் என்பது சிம்பிளா இப்போ நினைவு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு த அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் கேன் எக்ஸ்டெண்ட். அண்ட் நவ் த டிரான்சாக்ஷன் அனாலிசிஸ் அண்ட் டுவல் இம்பாக்ட். ரைட்? கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாத்துக்குமே ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டு விளைவுகள் இருக்கும் என்பது நம்ம படிச்சிருப்போம், அதாவது படிக்க போறோம். ரைட்? ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களுக்கும் இரண்டு விளைவுகள் என்பது இருக்கு. Every transaction has a dual impact on the accounting equation. It's affecting at least two elements. இப்போ நம்ம படிச்சிக்கிறோம் சொத்து பொறுப்பு உரிமை வருமானம் செலவுன்னு நம்ம படிச்ச மூலகங்கள்ல, ரைட், ஆக குறைஞ்சது ரெண்டு விஷயத்தை சரி ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களும் பாதிக்கும் என்பதுதான் இந்த இரட்டை தாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களும் கணக்கீட்டு சமன்பாட்டில் இரட்டை தாக்கத்தை செலுத்தும் என்பதுதான் இங்க விஷயம். ரைட்? ஸோ இரட்டை தாக்கம் டுவல் இம்பாக்ட்ங்கிற வேர்ட் இங்க வருது. ஸோ இந்த இரட்டை தாக்கம் என்னங்கிறது இப்போ நம்ம பார்க்க போறோம், டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ரைட்? ஸோ பொதுவான கொடுக்கல் வாங்கலினுடைய சில வகைகளை நான் இங்கே அறிமுகப்படுத்த போறேன். இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு செஞ்சு தரேன் ஸ்டூடெண்ட்ஸ். லெட்ஸ் see it in the Excel sheet, then it will make more sense for you. Right? Right. So I'm going to raise everything. இப்போ எல்லாருக்குமே எக்ஸல் ஷீட் நான் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் we are going to have some common transaction types. ஸோ நம்ம இங்கே என்னென்ன பார்க்க போறோம்னு சொன்னால், சில கொடுக்கல் வாங்கல்களினுடைய வகைகளை நம்ம பார்க்க போறோம். இந்த கொடுக்கல் வாங்கல்களினுடைய வகைகளில் சொத்துக்களினுடைய தாக்கத்தையும் ரைட், நான் சிம்பிளாக இங்கிலீஷில் எழுதுறேன் பிகாஸ் தமிழில் எழுதும்போது நிறைய இடத்தை பிடிக்குது. ரைட், அசெட் எஃபெக்ட் அல்லது சரி ஓகே நோ ப்ராப்ளம், சொத்துக்களின் தாக்கம், ரைட், அசெட்ஸினுடைய தாக்கம், அதே மாதிரி பொறுப்புகளினுடைய தாக்கம் அண்ட் உரிமை. இப்போதைக்கு சிம்பிளா வைப்போம், உரிமையின் தாக்கம். இந்த விதத்துல நாம கொஞ்சம் அனலைஸ் பண்ண போறோம். ரைட், உரிமையினுடைய தாக்கம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல் வகைகள்ல. ஸோ we will have some transactions here and we can understand it better. ரைட், ஸோ இப்போ கொடுக்கல் வாங்கலினுடைய வகைகள்ல முதலாவது ஆரம்ப மூலதனம் விடுறதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். ஆரம்ப மூலதனம் விடல். ரைட்,
ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஆரம்ப மூலதனமிடல் அப்படிங்கிற இந்த கொடுக்கல் வாங்கல் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சொத்துக்கள் ஆரம்பத்தில் மூலதனமிட்டால் காசு என்கின்ற சொத்து அல்லது தளபாடம் என்கின்ற ஏதோ ஒரு சொத்து என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ்? அதிகரிக்க போகிறது. இட்ஸ் அ பிளஸ். பொறுப்புல ஏதாவது மாற்றம் இருக்குமா? ரைட், நோ இம்பேக்ட். வி கேன் சே நோ இம்பேக்ட். அதாவது நம்ம லீவ் பண்ணுவோம், எதுவும் போடாது. உரிமை என்ன செய்யும்? ஆரம்பத்தில் மூலதனமிட்டால் உரிமை என்பது அதிகரிக்க போகிறது. ஏன்? உரிமையாளருக்கு நிறுவனம் கொடுக்க வேண்டிய தொகை அதிகரிக்க போகிறது. இது விளங்கிருச்சா? ஐ ஹோப் சோ யூ அண்டர்ஸ்டுட், ரைட்? ஸோ பொறுப்புல தாக்கம் இல்லை. ரைட், ஆரம்ப மூலதனம் இட்டால் ஆரம்ப மூலதனம் ஒன்று தளபாடத்தை கொண்டு வரலாம், காணியை கொண்டு வரலாம், அல்லது பேங்க்ல இருந்து அவர் சொந்த காசு எடுத்துட்டு வரலாம். எல்லாமே சொத்து தான். சொத்து அதிகரிக்கலாம், உரிமை அதிகரிக்கலாம், ஆனால் பொறுப்புல எந்த தாக்கமும் இல்லை, ஆரம்ப மூலதனம் இருந்தாரு. ரைட். அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்த்தது ஆரம்ப மூலதனம் இட்டது பிறகு மேலதிகமாக இட்ட மூலதனம், மேலதிகமாக இட்ட மூலதனம், மேலதிகமாக இட்ட மூலதனம் என்ன செய்யணும்? அதுவும் சொத்தாக கொண்டு வரலாம், காசாக அல்லது வேற வேற எந்த ஒரு வகையில் வந்தாலும் அதுவும் என்ன நடக்க போகுது? இதே விஷயம்தான். சொத்துக்கள் அதிகரிக்கும், உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய தொகை கம்பெனிக்கு அதிகரிக்கும், பட் பொறுப்புல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பிகாஸ் வெளியால இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. மேலதிகமாக இட்ட மூலதனம். இப்ப அதே அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, உதாரணத்துக்கு நம்ம லாபத்தை நம்ம பார்க்கிறோம். ரைட். இலாபம் என்பது என்னென்ன விஷயங்களை கொண்டிருக்கும்? லாபம் என்பது எப்படி கணிப்பிடுவோம்? வருமானம், ரைட், அல்லது செலவீடு என்கின்ற அடிப்படையில் நம்ம பார்ப்போம். அப்போ நீங்க ஒரு செலவீட்டுக்கு காசு கொடுக்குறீங்க, ரைட்? செலவீடு காசாக நீங்க கொடுக்குறீங்க, ஓகே? செலவீடு செலுத்துதல் காசாக கொடுத்த என்ன நடக்க போகுது? காசு என்கின்ற சொத்து குறைய போகிறது. அதே மாதிரி செலவீடுகள் என்ன? லாபத்தை குறைக்கும். லாபம் குறைந்தால் உரிமை என்பதும் குறைய போகிறது. இங்க பொறுப்புல எந்த ஒரு தாக்கமும் இல்லை. பிகாஸ் பில் வந்துச்சு, அவடத்தையே கொண்டு போய் செலுத்திட்டீங்க. இப்ப அதுவே செலுத்த வேண்டிய செலவீடு வருது. பில் கிடைச்சிட்டு இல்ல இப்ப செலுத்தல, பிறகு லேட்டா செலுத்துவோம்டா. இப்ப இங்க என்ன நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? இங்க காசாக எந்த ஒரு சொத்துமே வெளியாகல. அப்ப இங்க தாக்கம் சொத்துல இல்ல. ஆனா செலுத்த வேண்டிய செலவீடு என்பது என்ன? ஒரு பொறுப்பு. எனவே பொறுப்பு என்பது அதிகரிக்கும். நம்ம கொடுக்கணும் ஃபியூச்சர்ல, பொறுப்பு அதிகரிக்க போகிறது. அதே சமயம் செலவீடு என்பது செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் அது நிறுவனத்திற்கு ஏற்பட்ட செலவீடு. நம்ம அக்கவுண்டிங்ல காசா கொடுத்தமா கொடுக்கலையாங்கிறத வச்சு நம்ம செலவீடு பார்க்க மாட்டோம். வருமானமும் அப்படித்தான். காசாக வந்துச்சா வரலையாங்கிறது இல்ல, உழைச்சமா. வருமானம் பொருளை நம்ம டெலிவரி பண்ணிட்டோமா, கடன் எடுத்துட்டு போயிட்டாங்களா, சேவையா நம்ம சர்வீஸ் செஞ்சு கொடுத்தோமா, வருமானம் உழைக்கப்பட்டது. காசு வந்தது வராது புறவுக்கு தான் வருமானமாக நீங்க பதியலாம். செலவீடும் அப்படித்தான். காசாக கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ, மின்சாரத்தை பாவிச்சீங்களா, செலவீடு தான். எனவே செலுத்த வேண்டிய செலவீடும் செலவீடு. எனவே செலவீடுகள் லாபத்தை குறைக்கும், சிம்பிளா உரிமையை குறைக்கும். அப்ப இங்கே இன்னாம மைனஸ், ரைட். அதே சமயம் கடனுக்கு பொருட்களை கொள்வனவு செய்றீங்கன்னு வைங்களேன். கடன் கொள்வனவு, பொருட்களை கொள்வனவு செய்றீங்க. கடனுக்கு பொருட்களை கொள்வனவு செய்தால் பொருள் என்கின்ற சொத்து என்ன செய்யும்? நிறுவனத்துக்குள்ள வரும். கடனுக்கு கொள்வனவு செஞ்சா இது உரிமையாளரா தாராரு இல்ல, உரிமையாளருக்கு எதுவும் கொடுக்க தேவையில்லை. அப்ப என்ன நடக்க போகுது? பொறுப்பு என்பது அதிகரிக்கும், கடன் கொடுத்தோர் என்கின்ற பொறுப்பு அதிகரிக்கும். அதே சமயம் காசுக்கு விற்பனை நீங்க லாபத்தோட சேர்த்து, ரைட், விற்கும் போது நம்ம எப்பயுமே பொருளை வாங்கிட்டு வந்து கொஞ்சம் லாபம் சேர்த்து தானே நம்ம விற்போம். எனவே இலாபத்துடன் நீங்கள் காசுக்கு விற்கின்றீர்கள் என்றால் என்ன செய்யும்? பொருளை நீங்கள் முதலாவது வித்தால், காசு வித்தால், காசு என்கின்ற சொத்து என்ன செய்யும்? அதிகரிக்கும். நான் இப்ப சொத்தினுடைய பேரை வச்சே நான் அதிகரிப்பு குறைப்பேன் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு, ரைட். அப்போ இங்க பிளஸ் என்ன? காசு என்கின்ற சொத்து குறைவடையும், காசுக்கு விற்கிறீங்க. அதே சமயம் என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் என்கின்ற சொத்து, ரைட், இருப்பு என்கின்ற சொத்து குறைவடையும் இல்லையா? அப்ப நம்ம தான் மைனஸ்ல தான் சொல்லுவோம். அப்ப காசு என்கின்ற சொத்து அதிகரிக்கும் லாபத்தோட சேர்த்து, இருப்பு என்கின்ற சொத்து லாபம் இல்லாமலுக்கு குறைவடையும். இதுல இருக்கக்கூடிய லாபம் என்ன செய்யும்? உரிமையை கூட்டும், ரைட். இப்ப நான் உங்களுக்கு இந்த நம்பர்ஸோட நான் சொல்றேன்.
ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க காசுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு பொருளை விற்கிறீங்க. அப்ப என்ன நடக்க போகுதுண்டா, 50,000 ரூபாய் என்கின்ற காசு அதிகரிக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த 50,000 ரூபாய் என்பது நீங்க வித்தத்துல 5,000 ரூபாய் லாபம் வச்சு வித்தீங்க. உண்மையிலேயே பொருள் உங்கள்கிட்ட இருந்தது 45,000 ரூபாயோட பொருள் தான். எனவே 45,000 ரூபாய் என்கின்ற பொருள் குறையும், 50,000 ரூபாய் என்கின்ற காசு என்கின்ற சொத்து அதிகரிக்கும். ஸோ அல்டிமேட்டா தேறியதாக 5,000 ரூபாயோட காசு அதிகரிக்குது. இந்த 5,000 ரூபாய்க்கு பேர் என்ன? இலாபம். அதனால இந்த லாபம் 5,000 ரூபாய் உரிமையை அதிகரிக்க போகிறது. புரியுதா? காசு விற்பனை லாபத்தோட. பற்றுறீங்கன்னு வைங்களேன், பற்று. இந்த பற்று என்னத்தை? காசாக பற்றுறீங்க. காசு என்கின்ற சொத்து என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ்? குறையும். அதே சமயம் காசு பற்றோ பொருள் பற்றோ உரிமையை குறைக்கும். இங்க தாக்கம் இல்லை, இங்கேயும் தாக்கம் இல்லை. அதே சமயம் அதே பற்று நீங்கள் பொருளாக பற்றுறீங்க, பொருளாக சொந்த தேவைக்கு எடுத்தீங்கன்னு சொன்னா பொருள் என்கின்ற சொத்து குறையும் நிச்சயமாக. ரைட்? ஆனா இப்ப உங்களுக்கு நினைவு வச்சுக்கொள்ளுங்க, இங்க குறைகிறது என்ன? காசு என்பது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு 5,000 ரூபாவை காசாக பற்றுறீங்கன்னு சொன்னா இந்த குறைகின்ற 5,000 ரூபாய் என்பது காசு என்கின்ற சொத்து. ரைட்? இப்ப இங்க உரிமை குறைவடைகிறது என்பது என்ன? இந்த 5,000 ரூபாய் அது வந்து உரிமை குறைவடையும், நேரடியாக குறைவடையும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ரைட்? உங்களுடைய உரிமை குறைவடையும். பொருளாக நீங்க இங்க குறைச்சிங்கன்னு சொன்னா, ஒரு 10,000 ரூபாய் பொருள் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க குறைகிறது காசு கிடையாது, பொருள் என்கின்ற சொத்து. அல்லது அதாவது நம்ம சிம்பிளா இருப்புன்னு சொல்லுவோம். இருப்போ காசோ நீங்க எடுத்தா உரிமை தான் குறையும், இங்க செலவீடு இல்லை. புரியுதா? பற்று. இப்ப வங்கி கடன் ஒன்று எடுத்துறீங்கன்னு வைங்களேன், வங்கி கடன் ஒன்று எடுக்கிறீங்க. வங்கி கடன் எடுத்தா என்ன செய்யும்? காசு நிறுவனத்துக்குள்ள வரும். எனவே காசு என்கின்ற சொத்து கூடுது. ஆனால் இங்க என்ன நடக்கும்? அதோட பொறுப்பு என்கின்ற தான் கூடுமே தவிர இங்க உரிமை சம்மந்தப்படல. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இதைத்தான் ஸ்டூடெண்ட் நம்ம இரட்டை தாக்கம் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம சிம்பிளி பண்ணோம்டா, இந்த இதெல்லாம் எடுத்துட்டு இப்ப பிளஸ் 50,000 மைனஸ் 45,000 உண்மையிலேயே என்ன? உண்மையிலேயே சிம்பிளா பிளஸ் தான் இங்க நடக்குது. ரைட்? இங்கேயும் பிளஸ் 5,000 நம்ம பிளஸ் மட்டும் நம்ம இங்க எடுத்துருவோம், நம்பர்ஸ் எல்லாம் தூக்கிடுவோம். அது உங்களோட எக்ஸ்பிளனேஷனுக்காக தந்தது. ரைட்? இங்க மைனஸ் 5,000, ஸோ மைனஸை மட்டும் வச்சுக்கொள்வோம். ரைட்? இங்கேயும் மைனஸ் 5,000, ஸோ நான் மைனஸை மட்டும் வச்சுக்கொள்றேன். இங்க சொத்து குறைஞ்சிச்சு, ஆனா இருப்பு பொருள் என்கின்ற சொத்து. ரைட்? இங்கேயும் குறைஞ்சிச்சு, ஸோ ஐ எம் கீப்பிங் ஒன்லி மைனஸ் நம்பர்ஸ். அப்ப இங்க பாருங்க, ஏதோ ஒரு இடத்தில் இரண்டு தாக்கம் இருக்கின்றதா இல்லையா? பிகாஸ் வருமானம் செலவீடுகள் என்பது உரிமையை குறைத்து கூட்டுவது. அதனால நம்ம இங்க வருமானம் செலவீட்டை வைக்கல. எப்படியோ சொத்து குறையுது, உரிமை குறைகிறது, ரெண்டு இடத்துல தாக்கம். சொத்து அதிகரிக்குது, உரிமை அதிகரிக்குது, ரெண்டு இடத்துல தாக்கம். சொத்து குறையுது, உரிமை குறையுது. சொத்துல தாக்கம் இல்லை, ஆனா பொறுப்பு கூடி உரிமை குறையுது, ரெண்டு இடத்துல தாக்கம். இங்க சொத்து கூடி பொறுப்பு கூடுது, இங்க தாக்கம் இல்லை. ரெண்டு இடத்துல தாக்கம். சொத்து கூடுது, உரிமை கூடுது. சொத்து குறையுது, உரிமை குறையுது. சொத்து குறையுது, உரிமை குறையுது. சொத்து கூடுது, பொறுப்பு கூடுது. எனவே ஸ்டூடெண்ட்ஸ், சொத்துக்கள் சமன் பொறுப்பு சக உரிமை என்கின்ற சமன்பாட்டில் ரைட், சொத்துக்கள்ல ஒரு தாக்கமும் பொறுப்பு அல்லது உரிமையிலே இன்னொரு தாக்கமும் இருக்க வேண்டும், அல்லது சொத்துக்கள்லயே இரண்டு தாக்கமும் இருக்கவும் வேண்டும். எப்படியோ இரண்டு தாக்கங்கள் இருக்கும். இதுதான் இரட்டை தாக்கம். எனவே ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும், நீங்க கணக்கீட்டு சமன்பாட்டில் எந்த கொடுக்கல் வாங்கலை எடுத்தாலும் அதுல இந்த டுவல் இம்பாக்ட்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதைத்தான் நம்ம இங்க சொன்னோம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்க, மூலதன அறிமுகம் என்ன நடக்குது? கேபிட்டல் இன்ட்ரடக்ஷன்ல சொத்து அதிகரிக்குது, பொறுப்பு மாற்றம் இல்ல, உரிமை அதிகரிக்குது. அப்ப இங்க என்னென்ன நடக்குது? சொத்து உரிமை என்கின்ற ரெண்டு விஷயங்கள் தாக்கம் செலுத்தப்படுகிறது. அதே மாதிரி கடனுக்கு பொருட்களை கொள்வனவு செய்தால் சொத்து அதிகரிக்குது, பிகாஸ் பொருள் என்பது நிறுவனத்துக்குள்ள வருது. கடனுக்கு வாங்குறதால பொறுப்பும் அதிகரிக்குது, உரிமையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அப்ப இங்க பாருங்க, இன்க்ரீஸ் லயபிலிட்டி அண்ட் அசெட்ங்கிற ரெண்டு விஷயங்கள் இந்த தாக்கம் செலுத்துது. அதே மாதிரி காசுக்கு பொருளை விற்பனை செய்றீங்க லாபத்தோட, என்ன நடக்குது? சொத்து அதிகரிக்குது, பிகாஸ் காசுக்கு நீங்க வித்தீங்கன்னு சொன்னா காசு என்கின்ற சொத்து அதிகரிக்குது. அதே சமயம் லாபத்தோட சேர்த்து விற்கும் போது லாபம் என்பது வருமானம் வருது, வருமானம் லாபம் வருது, லாபம் உரிமையை அதிகரிக்குது.
பொறுப்புல எந்த மாற்றமும் இல்லை. இங்கேயும் சொத்து உரிமைங்கிற ரெண்டு விஷயம் தாக்கம் செலுத்தப்படுது. அதே மாதிரி செலவீட்டை நீங்க கொடுக்குறீங்க, காசாக நீங்க கொடுக்குறீங்க. இங்க என்ன நடக்குது பாருங்க. காசாக நீங்க கொடுக்கும்போது காசு என்கின்ற சொத்து குறைவடைகிறது. அதே சமயம் செலவை நீங்க கொடுக்கும்போது ஏற்கனவே பொறுப்பாக எதுவுமே பதியலைன்றா பொறுப்புல ஒன்றும் இல்லை, உரிமை நேரடியாக குறைவடையும். பிகாஸ் செலவுகள் உரிமையை குறைக்கும். அதே மாதிரி பற்றுக்கள் இடம்பெறும்போது என்ன செய்யப்படுகின்றது? பற்றுக்கள் காசோ பொருளோ சொத்தினை குறைக்கும். அது காசு என்கின்ற சொத்தா பொருளா என்கின்ற சொத்தா என்பது காசு பற்றா பொருள் பற்றா என்பதனை பொறுத்து. அண்ட் பற்றுக்கும் ஒரு பொறுப்புக்கும் வெளியாளிக்கிறவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, உரிமையை குறைக்கும். அங்கேயும் ரெண்டு விஷயங்கள்ல தாக்கம் இடம்பெறுகிறது. கடன் எடுக்கிறீங்க, கடன் எடுத்தால் நிறுவனத்துக்குள்ள காசு என்கின்ற சொத்து வரப்போகிறது, சொத்து அதிகரிக்குது. ஆனால் இங்க பொறுப்பு அதிகரிக்க போது கடனுக்கும் உரிமையாளருக்கும் சம்பந்தம் இல்லை, அவருக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப எனவே எல்லா கொடுக்கல் வாங்கல், நீங்க எந்த கொடுக்கல் வாங்கலை எடுத்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டுவல் இம்பாக்ட் என்று சொல்லக்கூடிய இரட்டை தாக்கம் என்பது இருக்கும். These are all about the fundamental concept of basic accounting equation. I hope so you clear. இப்போ ப்ராஃபிட் ஈக்குவேஷன் அண்ட் நெட் அசெட்ஸ் அப்ரோச் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். எப்படி இலாப சமன்பாடு வருது என்பதை நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ இதுல பாருங்க 2.1 அண்டர்ஸ்டாண்டிங் த நெட் அசெட்ஸ். நெட் அசெட்ஸ் என்னன்னு சொன்னேன்? உரிமை, தேறிய சொத்து என்பது உரிமைக்கு சமன். அப்ப தேறிய சொத்து என்பது மொத்த சொத்துக்களில் இருந்து மொத்த பொறுப்புகளை கழிக்க வருகின்ற உரிமையினைத்தான் நம்ம தேறிய சொத்துன்னு சொல்றோம். பிகாஸ் சொத்துல இருந்து எல்லா வெளியக பொறுப்புகளையும் கொடுத்ததுக்கு பின்னர் உரிமையாளருக்கு மிஞ்சுறதுக்கு பேரு தான் தேறிய சொத்து. அண்ட் பின்வரும் கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாக ஒரு வணிகத்தினுடைய உரிமை மாறக்கூடும். நம்ம ஏற்கனவே தெரியும், ஆரம்பத்தில் இடக்கூடிய மூலதனம், மேலதிகமான மூலதனம், வருமானம், செலவீடு, பற்றுக்கள் எல்லாம் உரிமையை மாற்றக்கூடிய விஷயம். ஸோ மேலதிக மூலதனம் விட்டால் என்ன செய்யப்படும்? உரிமை அதிகரிக்கும். இட் வில் இன்க்ரீஸ் த ஈக்விட்டி. அண்ட் வருமானங்கள் உழைத்தால் வருமானங்கள் உரிமை அதிகரிக்கும். எப்படி? வருமானம் உழைக்க உழைக்க லாபம் கூடும். லாபம் யாருக்குரியது? உரிமையாளருக்குரியது. உரிமையாளர் கொடுக்க வேண்டிய தொகை அதிகரிக்குது, உரிமை அதிகரிக்கும். அதே சமயம் செலவீடுகள் ஏற்பட உரிமைகள் என்ன செய்யும்? குறைவடையும். ஏன்? செலவீடு அதிகரிக்க ஒரு நிறுவனத்துடைய லாபம் குறைவடையும். லாபம் குறைய உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டியது குறையும், உரிமை குறையும். பற்றுக்கள் பொருளோ காசோ உரிமையை குறைக்கும். ஏன்? உரிமையாளருக்கு கொடுக்க வேண்டிய தொகை குறைவடைகிறது. எனவே எதெல்லாம் உரிமையை குறைக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது தாக்கம் செலுத்தக்கூடிய விஷயங்கள் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ உங்களுக்கு இப்போ நெட் அசெட்ஸ் என்னன்னு தெரியும். அண்ட் தேறிய சொத்துக்களை பயன்படுத்தி பெறுபேறுகளை கணிப்பிடுற யூசிங் த நெட் அசெட்ஸ் மெத்தட், ரைட்? இதுல தான் நம்ம பார்த்தோம் இறுதி தேறிய சொத்து செய்ய ஆரம்ப தேறிய சொத்து, அதாவது இறுதி உரிமை செய்ய ஆரம்ப உரிமை, சகப்பற்று செய்ய மேலதிகமாக இட்ட மூலதனம் என்பது உங்களினுடைய ஆப்பரேட்டிங் ரிசல்ட்ஸ். ஒரு நிறுவனத்தினுடைய செயற்பாட்டு பெறுபேறு அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய ஆப்பரேட்டிங் ரிசல்ட்ஸ் என்னத்தை குறிக்குது ஸ்டூடெண்ட்ஸ்? ஆப்பரேட்டிங் ரிசல்ட்ஸ் மீன்ஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இலாப நட்டத்தை தான் நாம ஒரு நிறுவனத்தினுடைய செயற்பாட்டு பெறுபேறு என்பது சொல்லுவோம். ஒரு நிறுவனம் செயற்பட்டுச்சு ஒரு வருஷம், ஒரு நிதியாண்டுக்கு, ஒரு கணக்காண்டுக்கு நல்லா செயற்பட்டிருந்தாங்கடா லாபம், சிறப்பாக செயல்படவில்லை என்றால் நட்டம். அப்போ நிறுவனத்தினுடைய செயற்பாட்டு பெறுபேறான லாபத்தை என்ன செய்யறோம்? நாம இந்த ஈக்குவேஷன் மூலமாக பார்க்கிறோம். எனவே the profit equation formula, the basic formula, no additional capital or drawings, எப்பயுமே நெட் அசெட்ஸ் என்பது மொத்த சொத்திலிருந்து மொத்த உரிமையை கழிப்பது என்பது உங்களுக்கு தெரியும், தேறிய சொத்து என்பது. எனவே the difference between the closing net assets and opening net assets is recognized as the net profit or loss for the period. உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஒரு நிறுவனம் ரைட் பற்றும் இல்லை, மேலதிகமாக இட்ட மூலதனமும் இல்லை என்றால் என்ன? அந்த நிறுவனத்தினுடைய இலாபம் இறுதி உரிமையிலிருந்து ஆரம்ப உரிமையை கழிப்பதாக வரும். அந்த நிறுவனத்தில் எந்த ஒரு பற்றும் இல்லை, எந்த ஒரு மேலதிகமாக இட்ட மூலதனம் இல்லை. இதைத்தான் நாம இங்க சொல்றோம், ரைட்? The difference between the closing net assets and opening net assets is recognized as net profit or loss for the period. ஒரு நிறுவனத்தில் பற்றும் இல்லை, அதே சமயம் மேலதிகமாக இட்ட மூலதனமும் இல்லை என்றால் இறுதி உரிமைக்கும் ஆரம்ப உரிமைக்கும் இடையிலான வித்தியாசம் என்பது அந்த நிறுவனத்தினுடைய தேறிய லாபமாக அல்லது லாபமாக கருதப்பட முடியும், according to our formula. And மேலதிக மூலதனம் இருந்தால் என்ன செய்யப்படும்? இறுதி உரிமை செய்ய ஆரம்ப உரிமை செய்ய மேலதிகமாக இட்ட மூலதனம். If there is additional capital made by the owner, profit or loss earned by the business can be calculated using this formula. லாபமானது எப்படி மாறப்போகுது? இறுதி உரிமை செய்ய ஆரம்ப உரிமை, அதாவது இறுதி தேறிய சொத்து செய்ய தொடக்க தேறிய சொத்து ஆரம்ப உரிமை செய்ய மேலதிகமாக இட்ட மூலதனம், according to our formula. ஏன்?
Hence, the net assets had increased as a result of increase in net profit due to additional capital. The additional capital is deducted back from the net profit. மேலதிக மூலதனம் காரணமாக தேறிய லாபம் அதிகரித்ததன் விளைவாக தேறிய சொத்துக்கள் அதிகரித்திடலாம், அதாவது உரிமையை அதிகரித்திடலாம். மேலதிக மூலதனம் தேறிய லாபத்திலிருந்து கழிக்கப்படுது. இது உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார்முலாவை மட்டும் நினைவு வச்சிருந்தாலும் சரி. பற்று இருந்தால் என்ன செய்வோம்? பற்றை நம்ம கூட்டுவோம். ரைட்? In situation where there are drawings by the owner, profit or loss earned by the business can be calculated using this profit. இறுதி தேறிய சொத்து சய ஆரம்ப தேறிய சொத்து சக பற்று. அது ஏனுங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கிறோம். Because of the net assets had decreased as a result of decreasing in the net profit due to the drawings. இது உங்களுக்கு தேவையில்லை, சிம்பிளா ஃபார்முலாவில் எப்படி வந்துச்சுன்னு நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ கம்ப்ரஹென்சிவ் ஃபார்முலா, இதனால தான் நான் ஃபார்முலாவை உருவாக்குறேன். விரிவான ஃபார்முலாவாக profit is equal to P. P நான் profit ன்னு சொல்றேன். net assets 1, அதாவது இறுதி தேறிய சொத்தை நம்ம மென்ஷன் பண்றோம் NA1, take away NA0, அதாவது ஆரம்ப தேறிய சொத்து. அதாவது year 0 சொன்னா ஆரம்பம், year 1 சொன்னா ஒரு வருஷம் முடிஞ்சது போறோம். அப்ப இறுதி தேறிய சொத்திலிருந்து ஆரம்ப தேறிய சொத்தை கழிச்சு பிளஸ் டி பற்றுக்களை கூட்டி மைனஸ் ஏசி எடிஷனல் கேபிட்டலை கழிச்சிங்கன்னு சொன்னா லாபம் என்பது வரும். அப்ப சிம்பிளா உங்களுக்கு என்ன, பி என்பது நான் இங்க லாபத்தை ப்ராஃபிட்டோ லொஸ்ஸை நான் இங்க சொல்றேன். ரைட்? அப்ப லாபம் என்பது NA1 இறுதி தேறிய சொத்தை நான் NA1 சொல்றேன். நெட் அசெட்ஸ் 1, க்ளோசிங் நெட் அசெட்ஸ். அண்ட் NA0 என்பது தொடக்கம் அல்லது ஆரம்ப தேறிய சொத்தினை சொல்கின்றேன். அப்போ இறுதி தேறிய சொத்திலிருந்து ஆரம்ப தேறிய சொத்தினை கழித்து பற்றுக்கள் என்பது டி என்று நான் சொல்றேன். பற்றுக்களை கூட்டி ஏசி என்கின்ற எடிஷனல் கேபிட்டல் மேலதிகமாக இட்ட மூலதனத்தை நாமல் கழித்தால் நமக்கு வரப்போறதுக்கு பேரு இலாபமாக இருக்கு. அப்ப சிம்பிளா இப்படி நீங்க நினைவு வச்சுக்கொள்ளலாம். ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லைன்னு சொன்னா. So that is our profit equation. Right? I hope so students, that is enough for today's session. And next sessionல நாம சில கொடுக்கல் வாங்கல்களை எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிவு செய்யற, அதனை பதிவு செய்து நிதி கூற்றுக்களை தயாரிக்கிற போன்ற விஷயங்களை நம்ம பார்ப்போம். முக்கியமாக சில நேரங்களில் நான் கடைசியாக நடந்த பாஸ் பேப்பர்ஸை நான் செஞ்சாலும் செய்வேன். ரைட்? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே செஷன்ஸ் கைஸ். ஐ ஹோப் ஸோ டுடே செஷன் நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்? ஸோ லீவ் யுவர் ஃபீட்பேக். நான் அடிக்கடி ஃபீட்பேக்ஸ் கேட்பேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் குரூப்பில். ஹவ் வாஸ் த செஷன்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் வெல்? பிகாஸ் இப்போ தான் நம்ம கணக்கு விஷயங்களுக்குள்ள போகிறோம். So let's see all of you in the next session with this energy, and see all of you. Have a great day. Love you all. Bye. See you.